அரவிந்தன் இன்னொருத்தர், அவர் வந்து என்கிட்ட அசிஸ்டண்டாக இல்லைனாலும் டிஸ்கஷன்லாம் அந்த உட்காந்துருக்காரு. அவர் தான் என்னுடைய அடுத்த படம் தயாரிப்பு படத்தை இயக்க போகிறாரு, மிஸ்டர் அரவிந்தன். அவர் இயக்க போகும் அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து டைரக்டர் விக்ரம் சாருடைய சன்னு கனிஷ்கா. அது வந்து விரைவில் இந்த ஏப்ரல் எண்டில் ஏப்ரல் செகண்ட் வீக்குக்கு மேலே அந்த படம் ஆரம்பிச்சிடும். பேசுகிறவங்க வந்து சபை நிறைந்த கூட்டமாக இருந்தால் இன்னும் தெம்பே பேசுவாங்க. ஆக்சுவலாக ரமேஷ் கண்ணா பேசுறதுக்கெல்லாம் நிறைய கிளாப்ஸ் வந்திருக்கணும். கவலைப்படாத ரமேஷ் கண்ணா. இங்கே ஒரு சில நான் வந்து நிறைய பேர் கூப்பிடாத காரணம் இந்த கோவிட் மேட்ரு ஒன்று. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியெல்லாம் வர்றாங்க, அது நிறைய குழந்தைங்கள்லாம் வராங்கன்றதுனால நிறைய பேர் நான் கூப்பிடல. பட் கவலைப்படாதீங்க, லட்ச மக்கள் வந்து இந்த கேமரா வழியாக உன்னுடைய பேச்சு மட்டும் இல்லை, எல்லா அனைவருடைய பேச்சையும் கேட்பாங்க. அப்பா மிஸ்டர் ரோபோ வந்ததுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணணும்ல. கொஞ்சம் ஓடிட்டு வரீங்களா? மாட்டிங்களா? ஒரு சின்ன பிட்டு டான்ஸ் ஆடுறீங்களா? ரொம்ப அல்ட்டுங்கிறீங்க. கொஞ்சம் ஒரே ஒரு பிட்டு டான்ஸு, ஒரு 2 minutes. ஓகே, வால்யூம் வைடா, வால்யூம் சாங்கு. ஏய், பொம்மை சாங்க போடுங்கப்பா. இல்லையாங்க சாங்கு ஃபுல்லாக இப்போ வால்யூம் வச்சு போடு. குப்பையாயிடுச்சு, அப்புறமா பெருக்கிறீங்களா? எல்லா வேலையும் செய்வாரீங்களே. 1 2 3 4. தேங்க்யூ. எல்லாம் பை சொல்லிடுங்க, எல்லாருக்கும் பை சொல்லுங்க. வாங்க, தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்ஸ். மேடையில் வந்திருக்கிற திரையுலக பிரமுகர்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எந்திரன் படம் முதல்ல தொடங்கின என்னோடய வாழ்க்கை முதல்ல அதில் தான் ஆரம்பிச்சது. ஒரு ரோபோவுக்கும் மனிதனுக்குமான ஒரு உறவை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படம் வந்து அது அப்புறம் 2.0 வேலை பார்த்தேன். இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக அந்த ஒரு ரோபோட்டை வந்து ஒரு வேறு ஒரு டைமென்ஷனில் கொண்டு போகிறது, ஆக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் வந்து அதில் தான் அதிக முக்கியத்துவம் இருக்கும்.
ஆண்ட்ராய்ட் குஞ்சப்பன் படம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தப்போ எனக்கு அதில் ரொம்ப அந்த உணர்வு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு மனிதனுக்கும் ஒரு எந்திரத்துக்குமான ஒரு உறவு. இது ரொம்ப ரேர் இது மாதிரியான ஒரு இது பண்ணுறதுக்கு. நம்ம விலங்குகள் கூட நம்ம பார்த்துருப்போம். விலங்குகளை வந்து நம்மளோட குழந்தைகளாக வளர்க்குறதோ, விலங்குகள் கூட வந்து அதை நம்மளுடைய ஒரு சகோதரனாக பார்க்குறதோ, இதெல்லாம் இது மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கும். ஒரு எந்திரத்தை, ஏன்னா வந்து நம்மளோட எந்திரம் அப்படின்னு சொல்லும் போதே அதை வந்து ஒரு அஹ்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு தான் இலக்கணம் சொல்லுது. ஒரு இலக்கணத்தை அந்த இலக்கணத்தை மீறி அந்த ஒரு உயிரில்லாத ஒரு பொருளை பற்றி எப்படி நம்ம அதை எடுத்துக்கிட்டு போகிறது, எல்லாம் ரொம்ப அழகாக வந்து அந்த உறவை வந்து அந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. சபரி அண்ட் சரவணன் 2 பேரும் வந்து எனக்கு கூப்பிட்டாங்க. ரவிக்குமார் சார் கூப்பிட்டுட்டு இந்த படம் பண்ண போகிறோன்னு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் நான் பார்த்துட்டு, இந்த படம் வந்து எனக்கு இந்த படம் வசனம் எழுதினா நல்லாயிருக்கும், தமிழில் பண்ணால் நல்லாயிருக்கும், பாடல்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். வசனம் எழுத வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் பாடல்கள் எழுத வாய்ப்பு கிடைச்சது. அதில் அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூழலில் வர ஒரு பாடல் இந்த படத்தில் நான் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அந்த யாரோ யாரோ இதுவோ அப்படின்ற அந்த பாட்டில் நிறைய டைமென்ஷன்ஸில் இந்த உறவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு வரி எழுதும்போது ரொம்ப என்னை யோசிக்க வச்சது. உயிரின் பொருள் அறியாமல் பொருளின் உயிர் அறிந்தாயோ, இதனை இனிமேல் இவன் என்பாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி. ஸோ அந்த வரி தான் அந்த இலக்கணம் மாறுற அந்த ஒரு தருணம். ஆக்சுவலி இவ்வளவு நாள் இதுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொருள் இப்போ இவன்னு மாறுற அந்த தருணம், அந்த தருணத்தை கேப்சர் பண்ணுற அந்த பாட்டை அவ்வளோ அழகாக விஷுவலைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டுக்கு ஜிப்ரானோட மியூசிக் வந்து எப்போவுமே ஜிப்ரானோட பாடல்கள் எவ்வளோ பிடிக்கும், அவரோட ரீரெக்கார்டிங் அவ்வளோ பிடிக்கும். நான் ரீரெக்கார்டிங்கில் வந்து அந்த எமோஷன்ஸ் அவ்வளோ அழகாக கன்வே பண்ணுவார். இந்த பாட்டுலேயும் வந்து ரொம்ப அழகான அந்த உணர்வுபூர்வமான ஒரு இசை இருந்துச்சு. மரபணு தரவில்லை எனில் மகன் இல்லையா, இவனது மின் உணர்வுகள் உணர்வில்லையா அப்படின்னு இது பாட்டு முழுக்க ரொம்ப ஒரு கேள்விகளாக கேட்டுக்கிட்டு போகிறது. மண்ணோடு உண்டாகி மண் சேர்வது, யார் உண்மை யார் பொம்மை யார் சொல்வதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு முடியும். ரொம்ப அண்மையில் நான் எழுதி ரொம்ப எனக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல் இந்த பாடல் ஒன்று. அதே மாதிரி அலை அலை பாடலும் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. என்னோட அப்பா ரொம்ப அதிகமாக கூப்பிட மாட்டார். அவர் இந்த பாட்டோட வரிகளை வந்து கேட்டுட்டு அவர் கூப்பிட்டு இந்த குரில் என வாழ்ந்தேனே தன்னந்தனி ஆளாய், நெடில் என ஆனேனே நீ என் துணைக்காலா என்ற வரி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு பாராட்டினார். அதுக்காகவும் ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா அப்பா ரொம்ப 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 ரேர், ஒரு 6-7 பாட்டுக்கு தான் இந்த மாதிரி என்னை கூப்பிட்டு எனக்கு வாழ்த்திருக்காரு நல்லா இருக்கு வரின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து தர்ஷன், லாஸ்லியா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சின்ன ரோல்னாலும் அவங்களோட ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி அவங்கள வந்து ஒரு ஈழத்துலேருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குற ஒரு பெண்ணாக வந்து அவங்கள பாத்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. ஈழத்து பூங்காற்று இன்று என் மீது மோதி செல்லன்ற அந்த வரியை வந்து ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் வந்து பாராட்டி வந்து நன்றி தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அந்த வரி எழுதுனதுக்காக. இந்த பாடல்கள் வந்து ரீச் ஆன மாதிரி இந்த படமும் இன்னும் நிறைய பேரை போய் ரீச் ஆகும். குழந்தைகள், எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு நல்லா ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வாய்ப்பு தந்ததுக்காக ரவிக்குமார் சார் அவரோட நிறைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவரோட படங்கள் பார்த்து வளர்ந்துருக்கேன். அவரோட கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ அவரோட அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் கூட வேலை பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிறாங்க நிறைய பேர், பொன்குமரன் சார், கௌரவ், எல்லாருக்கூடையும் பணியாற்றிருக்கேன். சேரன் சார் கூட. இப்போ அவர் முதல்ல அவர் தயாரிப்பாளராக வந்து அவருடைய அசிஸ்டன்ஸ் அறிமுகப்படுத்துகிற இந்த ப்ராஜெக்ட்ஸில் அவங்க கூட இணைஞ்சு வேலை பார்க்குறது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ சபரி சரவணனுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்கள். ரவிக்குமார் சாருக்கு தேங்க்ஸ். அந்த படக்குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தில் என்னோட இணைஞ்சு பாடல் எழுதின அறிவு, விவேகா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இயக்குனர் திரு சபரி அவர்களே பேச அழைக்கிறோம். இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கும் என்னோட அப்பா, அம்மா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஸ், மீடியா அண்ட் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கூகுள் குட்டப்பா இந்த படம் எப்படி நான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத நான் சின்னதாக ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நானும் என்னோடய ஃப்ரெண்டு சரவணன் 2 பேருமே வந்து இந்த மலையாள ஒரிஜினலில் நாங்கள் பார்த்தோம். ஸோ பார்க்கும்போது எங்களுக்கு இது ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு, தமிழில் ஒர்க் அவுட் ஆகும் இந்த எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து ஏன்னா நாங்கள் 2 பேருமே ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நல்ல பாண்டிங் அண்ட் நல்ல ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த் எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ 2 பேருமே சேர்ந்து டைரக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு 2 பேருமே முடிவு பண்ணோம். சரி, யார்கிட்ட இந்த ஃபாதர் கேரக்டர் யார் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி எங்களோட குரு
திரு கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் என்னோட சித்தப்பா. ஸோ அவரை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே டிசைட் பண்ணோம். ஸோ அவர்கிட்ட போய் சொன்னோம், படம் போட்டு காமிச்சோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிடா நான் பண்ணுறேன் நீங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் எங்கள் டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ அப்புறம் நாங்கள் சில ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்த டைமில் எங்களை கூப்பிட்டு, சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீன் ப்ளே தமிழுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ நாங்கள் வந்து ஒரு லைன் சொன்னோம், இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சரி நல்லா இருக்கு, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் அன்றைக்கி எடுத்த அந்த டெசிஷன் தான் இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் இங்கே நிற்கிறோம். இந்த விழா வரைக்கும் எங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே அவரால் தான். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை சித்தப்பா. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அவர் ரொம்ப ஒரு கேஷுவலான பெர்ஃபார்மர்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த படத்தில் வேறு ஒரு டைமென்ஷனில் அவரை எல்லாருமே பார்க்கலான்றது எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போதே எல்லோரும் சொன்னாங்க வேறு ஒரு கெட்டப்பில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ டோட்டலாக வேறு ஒரு கேஎஸ் ரவிக்குமார் அவர்களை நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க வேறு டைமென்ஷனில். நெக்ஸ்ட்டு ஜிப்ரான், எங்கள் மியூசிக் டைரக்டர். அவரால் இன்றைக்கி வர முடியல சில தவிர்க்க முடியாத காரணங்களால். இப்போ கூட ஃபோன் பண்ணி பேசினார். அவரோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பெரிய பேக் போன் எங்கள் படத்துக்கு. ஸோ அது டோட்டலாக எல்லா விதமான எமோஷன்ஸையும் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் வந்து பெரிய பில்லர்னு சொல்லணும் எங்கள் படத்தில். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் சொல்லி சாங் கொடுக்குறாருன்னு சொன்னால் 3-4 வெர்ஷன்ஸ் கொடுப்பாரு. அதில் வந்து எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கே எங்களுக்கு 2-3 டேஸ் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஜிப்ரான் ப்ரோ. அண்ட் நெக்ஸ்ட்டு பிரவீன், எடிட்டர். அவர் வந்து என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட். நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எங்கள் கூட நாங்களாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அவர் வந்து அவர் எடிட் பண்ணுறதாகட்டும், அவரோட ஸ்டைல் வந்து நாங்கள் ஒரு சீனை எப்படி ஒரு கன்சீவ் பண்ணியிருக்கோமோ அவர் 2-3 பெர்ஸ்பெக்டிவில் அதை வந்து எடிட் பண்ணி காமிப்பார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவரோட எங்கள் கூட ஒர்க் பண்ணது. ஸோ அவருக்கு தேங்க்யூ. அண்டு பாடலாசிரியர்கள் மதன் கார்கி பிரதர், விவேகா சார், அறிவு. ஸோ இவங்களோட ஒர்க்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக கொடுத்துருக்காங்க. படத்துக்கு மேலும் பலம் சேர்த்துருக்கு. இப்போ நீங்கள் இந்த விஷுவல் சாங்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம டிஓபி கேமராமேன் திரு அருவி. அவர் வந்து கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒரு ப்ளசண்ட்டான ப்ரீஸியான ஒரு விஷுவல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் ஆர்ட் டைரக்டர் சிவா, இதுவும் அவருக்கு இதுதான் முதல் படம். ஸோ அவரும் வந்து செட் எது லைவ் எதுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சிவா. அண்ட் கம்மிங் டு லீட் பேர் தர்ஷன் லாஸ்லியா. ஸோ அவங்க இந்த ப்ராஜெக்ட் ஆன் போர்டு வந்ததுக்கப்புறமா அவங்களோட டெடிகேஷன் லெவல் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. லைக் நாங்கள் எப்போ சீன் ரிஹர்சல்ஸ்க்கு கூப்பிட்டாலும் வந்து ஒர்க் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தே ஆர் வெரி ஸ்வீட் பர்சன்ஸ் டு ஒர்க் வித். அண்ட் யோகி பாபு சார் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா யோகி பாபு சார் வந்துட்டு காமெடி ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது காமெடி போர்ஷன் மட்டும் இல்லாமல் படத்தில் த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டராகவே அவர் வந்திருக்காரு, சப்போர்ட்டிங் கேரக்டராகவே வந்திருக்காரு. அதுவும் படத்துக்கு பெரிய பலம். அண்டு நாங்கள் வந்து ஒரு டெபியூ டேரக்டர்ஸ் பிகினர்ஸ்ன்ற அந்த இதெல்லாம் இல்லாமல் இப்போது சித்தப்பா சொன்ன மாதிரி அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்து நல்ல கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து எங்களுக்கு வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணார். ரொம்ப ஜாலியாக ஆக்சுவலாக ஒர்க் பண்ணோம் அவர் கூட. ஸோ அவராலையும் வர முடியாது, இப்போ கூட ஃபோனில் பேசி விஷ் பண்ணார். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண மற்ற லைக் ஆர்டிஸ்ட் சுரேஷ் மேயன் சார், மாரிமுத்து சார், மனோபாலா சார், பூவையார். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்க பாட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சு படத்துக்கு மேலும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எங்களோட டைரக்ஷன் டீம். ஸோ இப்போ சொன்ன மாதிரி இந்த டிஸ்கஷனில் நாங்கள் உட்காந்து ஆரம்பிச்சிலேருந்து இந்த ஃபங்க்ஷன் இப்போ நடக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பில்லர்ஸாக இருந்த சூரியகேதர், கார்த்திக், தினேஷ், கோவை கார்த்திக், இவங்க எல்லாருக்குமே என்னோடய பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இருந்ததுனால தான் நாங்கள் தைரியமாக இந்த வந்து இன்னும் நாங்கள் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. எல்லா விதத்துலையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் எங்கள் குட்டப்பா. இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த படம் வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஏஜ் குரூப்பும் இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அது டெஃபினட்டாக நாங்கள் அதை கேரண்டியாக சொல்லுவோம். படம் பார்த்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குட்டப்படம் நம்ம வீட்லேயே இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே அப்படின்ற ஃபீல் எல்லாருக்குமே வரும் டெஃபினட்டாக. அண்ட் இந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்றத எங்களோட மேக்ஸிமம் அவுட்புட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா நல்ல படங்களையும் மீடியா ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் எங்களையும் சப்போர்ட் பண்ணணும்.
அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இயக்குனர் திரு சரவணன் அவர்களை பேச அழைக்கிறோம். என் தமிழுக்கும் தாய் தந்தைக்கும் என் குருவுக்கும் இறைவனுக்கும் நன்றிகள். இங்கே வந்திருக்கும் அனைத்து திரையுலக ஜாம்பவான்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கங்கள். கதை எழுதி மைத்தீர்ந்த பேனாவுடன் தேய்ந்த செப்பலுடனும் ஒவ்வொரு உதவி இயக்குனரனும் தவம் கிடந்தது, காத்திருந்தது இந்த ஒரு மேடைக்காகத்தான், இந்த ஒரு தருணத்துக்காகத்தான். வாழ்க்கையில் போராடி கொண்டிருந்த எனக்கு கடவுள் தந்த மிகப்பெரிய வரம் என் குருநாதர், என் இயக்குனர். நீங்கள் இல்லாமல் நான் இங்கு இல்லை என்பதை என்றும் மறவேன். உங்கள் ஆசீர்வாதம் எப்பயும் வேணும் சார். எல்லாமே நானும் சபரியும் அவரும் வேறு வேறு இல்லை. அங்கே ரெண்டு பேருமே என்னுடைய கருத்துக்களும் அவருடைய கருத்துக்களும் ஒன்று தான். நான் பேச வந்ததை எல்லாமே அவர் பேசிட்டார், அதுதான் உண்மை. முக்கியமாக இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றிகள். அப்புறம் லாஸ்ட்லியாக அவங்களுக்கும் நன்றிகள். பெரிய ஆக்ஷன் வரக்கூடிய தர்ஷன் அவர்களுக்கும் நன்றிகள். அனைத்து திரையுலக ஜாம்பவான்களுக்கும் நன்றிகள். முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பற்றி. இந்த படம் ரொம்ப நாள் கழித்து குழந்தைங்களோட குடும்பத்தோட அனைவரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி எடுத்திருக்கோம். அது இருக்கிறதுக்கு பத்திரிகையாளர்கள் அன்றைக்கி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு தனிப்பட்ட நன்மைகள். அப்புறம் ஜிப்ரன் சார் பற்றி சொல்லிட்டார் அவர். ஜிப்ரன் சார் இந்த படத்துக்கு ரொம்ப பேக் போனு. படம் பார்த்து முடிச்சுட்டு நான் வந்தவுடனே வீட்டுக்கு வந்தோன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. எப்போயுமே ஒரு படம் பார்த்துட்டு வந்தோன்னா ஒரு சின்னதாக வீட்டுக்கு தூங்க முடியாமல் டிஸ்டர்ப் ஆனால் ஒரு நல்ல படம்னு சொல்லுவாங்க. ஒரு புஸ்தகம் படித்தாலும் அது நம்மளை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால் அது நல்ல புஸ்தகம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு காரணம் ஜிப்ரன் முதுகெலும்பாக இருந்தார். அவர் கால் பண்ணி கேட்டேன், என்ன சார் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா பண்ணிட்டீங்க சார் நீங்கள் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இல்லை பிரதர், நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு பாலையுமே சிக்ஸர் அடிச்சிடணும் அப்படின்னாரு. அவர் சிக்ஸர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நன்றி ஜிப்ரன் சார். அப்புறம் இங்கே படத்தில் நடித்த யோகி பாபு சார், பூவையார், மாரிமுத்து, சுரேஷ் மேனன், பிராங்க் சார், ராகுல் பற்றி சொல்லி ஆகணும். அவர் காமெடியில் ரொம்ப பெருசாக வரக்கூடியவர். அவர் இங்கே வர முடியல, ஷூட்டிங்கில் இருக்கார். அவருக்கும் நன்றிகள். அப்புறம் கேமராமேன் ஆர்வி அவர்களுக்கும் நன்றிகள். என் மனைவி பூர்ணிமா, என் குழந்தைகளுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எனக்கு அடுத்த படம் வாய்ப்பு கொடுத்த விஜய் சந்தர் சார், அவங்களுக்கும் மிக நன்றிகள். முக்கியமாக அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகையாளருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் அன்பு ஆசீர்வாதம் எப்பயும் வேணும். நன்றி. இத்திரைப்படத்தின் கதாநாயகன் திரு தர்ஷன் அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஈவெண்ட், ரவிக்குமார் சார் ப்ரொடக்ஷனில் 2வது படம். அண்ட் ஆக்சுவலாக என்னை விட எங்கள் வீட்டில் இருந்த எங்கள் அப்பா, அம்மா, எங்கள் அண்ணா, அவங்க தான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருந்தாங்க. என்ன ரவிக்குமார் சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி டெய்லி கால் பண்ணி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இது ஒரு ஆக்சுவலாக யூஸ்வலாக ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம். என்னோடய முதல் படத்துலேயே எதிர்பார்க்காம நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் முக்கியமானது சார், ரவிக்குமார் சார் தான். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா, ஒரு சீனில் நான் ஆக்சுவலாக அப்பா ரவிக்குமார் சாரோட காலை பிடிச்சி பேசுகிற மாதிரி ஒரு டயலாக்ஸ் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக சரியாக வரல. அப்புறம் சார் கூப்பிட்டாடே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு அவர் முட்டி போட்டு என் காலை பிடிச்சி நடிச்சு காட்டினார். அது எத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரில. ஸோ அப்படி நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்குது. ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் லோஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போ ஏன்னா யூஸ்வலாக ரவிக்குமார் சார் கால் பண்ணுவார், நைட்டு கால் பண்ணி அவர் கூட தான் டின்னர், அவர் நடந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார், இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ரஜினி சாரை பற்றி கேட்குறதுக்கும் கமல் சாரை பற்றி பேசுகிறதுக்கும். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு அமையுமானு தெரில. பட் இதுக்காக நான் ஆண்டவனை நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்களோட டைரக்டர்ஸ் சபரி சார், சரவணன் சார். ஆக்சுவலாக முதல் படத்தில் யாருமே ஹீரோ அவங்களுக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சார் இந்த மாதிரி பண்ணிக்கலாமா, சார் இப்படி பண்ணிக்கலாமாண்டா எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. அண்ட் இன்கேஸ் டேக்கு சொதப்பிருச்சுன்னா ஆக்சுவலாக சரவணன் சார் இருக்கட்டும் கிட்ட வருவார், ப்ரோ எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி தான், அதாவது ஒரு 5 டேக் போனாலும் எந்திரிச்சு கிட்ட சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜிப்ரான் சார் பெரிய படங்கள் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அலையலை சாங் வந்தோன்னே நானும் லோஸ்லேயும் யோசிச்சுட்டே இருந்தோம்,
இதை நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதுவும் மதன் காக்கி சாரோட லிரிக்ஸில் வேறு மாதிரி பாட்டு வந்துருச்சு, கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாண்டினா உள்ள வந்ததுக்கப்புறம் சாங் வேறு லெவலில் போச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுரேஷ் மேனன் சார், புதிய முகம் படத்துலேருந்து எங்கள் அம்மா பெரிய ஃபேன் சாரோட. என்ன நான் சொல்லும்போது எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அவரோட ஒர்க் பண்ண அனுபவம், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் லோஸ்லியா, நிறைய கான்ட்ரிவர்ஷியல் இருந்துச்சு ஆக்சுவலாக பிக் பாஸுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை லோஸ்லியா தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் புதுசாக எந்த ஹீரோயினாக இருந்தாலும் ஒரு தயக்கம் இருந்திருக்கும். ஸோ லோஸினோடையாக ஈஸியாக இருந்துச்சு எனக்கு, டே இப்படி பண்ணிக்கவா அப்படி பண்ணிக்குவான்னு கேட்டு. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிவர்ஷியல் உடையும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதில் நடித்த யோகி பாபு அண்ணா பற்றி மெயினாக சொல்லணும். ஏன்னா நாங்கள் எல்லோரும் எங்கள் ஸ்ரீலங்காவில் கூட நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க யோகி அண்ணாவுக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்பாங்க, இன்றைக்கி யோகி அண்ணோட பேசுனியா, எங்கள் வீடியோ கால் பண்ணு அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் யோகி அண்ணாவும் ரவிக்குமார் சாரும் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த செட்டே சிரிச்சுட்டே இருக்கும். ஸோ அதை நேரில் பார்க்குற அனுபவம் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு கலைஞர், அது சின்ன கலைஞராக இருந்தாலும் பெரிய கலைஞராக இருந்தாலும், அவங்கள மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற ஒரே ஒரு ஊடகம் பத்திரிக்கையும் மீடியாவும் தான். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு பிக் பாஸ்லேருந்து கிடச்சிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நான் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, லோஸ்லியா, பிராங்க்ஸ்டர், ராகுல் எல்லாருமே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். திரைப்படத்தின் கதாநாயகி செல்வி லாஸ்லியா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் எங்கள் ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. சார் ஒரு டைரக்டராக தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆஃப் ஸ்க்ரீனில் சார் கூட இருந்தவரை பார்க்கும்போது ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இங்கே எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே எங்கள் கூட இருந்து தான், ஒன்றா இருந்து தான் சாப்பிடுவார். அவர் கூட இருந்த அந்த இடமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார் கூட ஒரு 5 மினிட்ஸ் பேசினாலே எந்த ஜெனரேஷனில் இருக்கவங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிரும், அந்தளவு பேசுவார். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்ததான் எங்களோட டைரக்டர்ஸ் சரவணன் சார், சப்ரி சார், 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. எப்போவுமே எத்தனை டேக் போனாலோ எங்களை எப்போவுமே திட்டினது கிடையாது. கிட்ட சொல்லி கொடுப்பாங்க, இப்படி பண்ணுங்கள், இப்படி போகலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முன்னாடியெல்லாம் ஸ்கிரிப்டை பார்த்து பைஹார்ட் பண்ணிட்டு பண்ணுறது தான் ஆக்டிங் அப்படின்னு நான் நினச்சிட்ருப்பேன். ஆனால் சீனை புரிஞ்சு நடிக்கணும் அப்படின்றத நாங்கள் ரிஹர்சல் போனதுக்கப்புறம் தான் நான் கற்றுட்டேன். ஸோ எனக்கு இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த படம் இருந்தது. ஸோ 2 டேரக்டர்ஸுக்குமே ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார். இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடில் இந்த படம் போயிட்டுருக்கும். ஸோ அதுக்காக அழகான ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. மதன் கார்த்தி சார் அலை அலை சாங்கில் ஈழத்தின் பூங்காற்று என்று என் மீது மோதி செல்ல அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அது கேட்கும்போது எனக்கே அப்படி என்ன பார்க்குற மாதிரியே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், ஸ்ரீலங்காலேருந்து வந்ததால். ஸோ ரொம்ப அழகாக வரிகள் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் எங்களோட டிஓபி ஆர்வி சார், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண எல்லா கேமராமேன்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட அலை அலை சாங் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப வெயிலில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட ட்ராவல் பண்ணிங்க. ஸோ ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எங்கள் கூட நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அலை அலை சாங்கில் சாண்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க டான்ஸ் மாஸ்டராக. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஜாஸ்தியாக இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ சாண்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதை தாண்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். சார் கூட ஒரு டீம் எப்போவுமே இருப்பாங்க. சாரோட டீம் அவங்க எல்லாரும் கூடயுமே ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்தில் பார்த்துருக்கோம், ஒவ்வொரு சீனில் சார் அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அவங்கள நாங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. லாஸ்ட்
வந்திருக்க எல்லா பத்திரிக்கையாளருக்குமே ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி வளர்ந்து வர்ற எல்லா கலைஞர்களுக்குமே வந்து நீங்கள் ஒரு பெரிய ஊக்கமாக இருந்திருக்கீங்க. கொஞ்சம் இங்கே தர்ஷனை மறந்துட்டேன், கடைசியாக தர்ஷனுக்கு சொல்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு, எப்போவுமே கொடுத்துட்ருக்கீங்க. பிக் பாஸ்லேருந்து இப்போ மட்டுமே ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட்டாக தர்ஷனை மறந்துட்டேன். இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பண்ணலாம், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அந்த சப்போர்ட் கொடுத்தது வந்து தர்ஷன் தான். என்னோட ரியல் லைஃப்லேயும் அவன் வந்து என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக என்னோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் கூட சேர்ந்து எனக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ யாருக்காவது நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தால் மன்னிச்சிருங்க, ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே, ரொம்ப நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் தெரியும் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். விஷ் டைரக்டர் ரவிக்குமார் சார் அண்ட் டைரக்டர் சபரி அண்ட் சரவணன் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அன்பு உறவுகளுக்கு காலை வணக்கம். ஒன்று தான், எல்லாருக்கும் நன்றி. ரவிக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப வருஷம் அவருடைய படைப்புகளை பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். ஏன்னா ஒரு படத்தை அவர் எடுத்த படத்தை ஒரு படத்தை குறைஞ்சது 10-20 வாட்டியாக பார்த்துருப்போம். சாரை பற்றி ஒரே விஷயந்தான், டேய் சாப்பிட்றா அப்படின்றது ஒரு அன்பு தான், செல்லக்குட்டி சாப்பிட்றா அப்படின்றது அன்பு தான். அதில் சார் வந்து முதல் ரகம். அதை என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு மொமெண்ட்டையும் அதாவது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரே இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு போட்டு தன் தாய் வந்து தன் குழந்தைகளை எப்படி பார்த்துக்குமோ அப்படி இந்த யூனிட்டை பார்த்துக்கிட்ட எங்களுடைய குருநாதருக்கு ரொம்ப நன்றி. மேடையில் வந்த அத்தனை இயக்குநர்களுக்கும் எங்கள் தாய் ஸ்தானம், அது எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு படைப்பில் என்னுடைய நண்பர் சகோதரர் சரவணன் சார் மூலிமா அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அரவிந்த் சார் கூட பண்டிகை படம் பண்ணேன், கேமராமேன் சார், டோட்டல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து மிகப்பெரிய உழைப்பு உழைச்சிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். குடும்பத்தோடு வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி. சூப்பர் சிங்கர் புகழ் திரு பூவையார் அவர்களை பேச அழைக்கிறோம். கூகுள் குட்டப்பால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய KS ரவிக்குமார் சார் அண்டு நம்மளுடைய சபரி அண்ணா அண்டு சரவணன் அண்ணா டேரக்டர், இவங்க 2 பேருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அண்டு இங்கே வந்திருக்க பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் நம்மளுடைய ஹீரோயினியை பற்றி என்ன சிரிப்பு கட்டாதீங்கண்ணே, நான் ப்ரிப்பேரோடு வந்திருக்கேனே, ப்ரிப்பேராக வந்திருக்கேன் சார், எதனா ஒன்று சொல்லு கொடுக்கண்ணே. ஓகே, ஹீரோயின் அப்புறம் தர்ஷன் அண்ணா அண்டு நம்மளுடைய லாஸ்லி அக்கா, நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம் தான், விஜய் டிவி, அவங்களுக்கு பெரிய நன்றிகள். அதாவது நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன், இவ்வளோ பெரிய ஒரு ஜோக் போனதால் சொல்ல வந்ததையே நான் மறந்துட்டேன். நம்மளுடைய சார் பற்றி தான் நான் சொல்லலான்னு வந்தேன். ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய சார் படத்தை வந்து நான் பார்த்தே வளர்ந்துருக்கேன். படையப்பெல்லாம் என்னுடைய பெரிய ஒரு ஃபேவரட் மூவி, நிறைய தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒரு மூவி, அது எல்லாருக்குமே இருக்கலாம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பார்க்கணுன்னு ஆசை. அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய காடோட கிஃப்ட்டு தான் நினைக்கிறேன். இப்போ கூட நான் ஸ்டேட்டஸில் போட்டு தான் வந்தேன், தேங்க்ஸ் ஃபார் காட் அப்படின்ட்டு. கடவுளுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய யோகி பாபாண்ணா, தர்ஷனா நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ரவிக்குமார் சாரும் யோகி பாபாண்ணாவும் சேர்ந்தாலே ஒரு பெரிய கலவரமே நடக்கும், ஜோக்கு கலவரமே வேறு லெவலில் இருக்கும் அது. தேங்க்ஸ். அப்புறமா நம்மளுடைய பாண்டியண்ணா, அவருக்கும் பெரிய நன்றிகள், தேங்க்ஸ். அதுக்கப்புறமா இந்த படத்தை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகும் நம்மளுடைய பத்திரிகையாளர்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டைரக்டர் திடீர்னு கடவுள் வந்து என்கிட்ட என்ன வேணும்னு இப்போ கேட்டால் ரவிக்குமார் சார் அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்த்து விடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் அவரோடு இருந்த அந்த காலம்தான் என் வாழ்க்கையில் பொற்காலம். ஸோ எங்கள் டைரக்டர் நிறைய நடிப்பு சொல்லி தருவார். அது கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், சூர்யா சார் ஆகட்டும், அவர் மைண்டில் ஒன்று இருக்கும், அதை வந்து இப்படி இருக்குது சார் எனக்கு சொல்லுவார். சொல்லும் போதெல்லாம் தோணும் ஒரு நல்ல எமோஷ்னலாக கமர்ஷியலாகவே இருக்கேன்னு யோசிப்போம். இந்த படத்தை பார்த்தபோது முதல் முறையாக ஒரு அழுகை வருது, கண்ணீரில் ஏதோ ஒன்று. ரொம்ப பெரிய படமாக வரும் நான் நம்புகிறேன். வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. சீசன் அதுன்னு சொன்னார். நான் சொல்கிறேன் சார், உங்களுக்கு எண்டே கிடையாது சார். எந்த சீசனாக இருந்தாலும் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், மை குரு இஸ் த பெஸ்ட். எப்பயுமே வந்து அடிக்கிற கை தான் அணைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும்.
ஸ்பாட்டில் எங்கள் குரு எப்படி இருப்பாருன்னு. அதே மாதிரி யாராவதும் இவர்கிட்ட அடி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களா? நாங்கள்லாம் ஆசைப்படுவோம். சொல்லிடுவா சார். ஏன்னா ஒரு அடி அடித்தாருன்னா அன்றைக்கி சாயந்தரம் கூப்பிட்டு 5000 ரூபா கொடுத்துருவார். அதனால அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நாங்கள் எல்லாருமே ஜாலியாக இன்றைக்கி எவ்வளோடா வரவு அப்படின்வோம். இன்றைக்கி 4:20 எனக்கு 2 தான்டா 10 அப்படின்வோம். ஏன்னா அந்த நேரத்தில் அவரை அடிப்பார். அடுத்த நிமிஷம் கூப்பிட்டு தப்பாச்சுக்காரா சரிடா அப்படின்னு டக்குன்னு ரூபா கொடுக்குறது பெருசு கிடையாது. அந்த சாரிடா தப்பானுச்சுக்காதரா அப்படின்ற வார்த்தை இருக்குது பாருங்க, அது எங்களை கொண்டு மேலே வைக்கும். அதுதான் எங்களோட குருநாதர். இந்த மேடை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என் குருவுக்கு வாழ்த்து சொல்ல மட்டும் நான் வரல, என்னோடய சிஷ்யனுக்கும் வாழ்த்து சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா சரவணன் என்கிட்டையும் தூங்கா நேரத்தில் அசிஸ்டண்ட்டாக இருந்தாப்புல இருந்தேன்னு நினைக்கிறேன். அது என்கிட்ட இருந்தது பெரிய காமெடி. என்னென்னா சரவணனை முதல்ல நான் தான் செலக்ட் பண்ணேன். ஜக்குபா இருக்கும்போது சார் 2 அசிஸ்டன்ட் செலக்ட் பண்ணணும், நீ செலக்ட் பண்ணிடு அப்படின்னாரு. ஸோ எக்கச்சக்க வந்த அந்த ரெஸ்யூமில் வச்சு சரவணனை இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தோம். இப்போ பேசுகிற சரவணனை தான் உங்களுக்கு தெரியும். அப்போ பேசாத சரவணன் ஒருத்தர் இருக்கார். வந்தவொடனே இன்டர்வியூக்கு ஏதாவது 2 கேள்வி கேட்டால் என்னடா நான் பேசுகிறக்கே இல்லையே, சார் கூப்பிட்டு பேசினாருன்னா இப்போ என்னடா அப்படின்னா கொஞ்சம் அவர் பேசாவிடவே பார்த்துக்கோங்க சார் அப்படின்னாரு. மதுரை அந்த பையனும் டக்குன்னு எனக்கு மதுரை அதுன்றனால ஒரு கேள்விங்களாக எடுத்துட்டேன். டக்குன்னு அவரை எடுத்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே முன்னாடி தான் வேலை பார்ப்போம். இதுவரை சரவணா முன்னாடி அந்த ஜகுபா படத்தில் வேலை பார்த்தா நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், படம் முடிஞ்சு போச்சு, டப்பிங் நடந்துக்கிட்டு இருக்கு. டப்பிங்கில் சார் எல்லாம் சொல்லிவிடுவாங்க, நாங்கள் பண்ணி வச்சுருவோம். சார் எல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ணுவார். ஸோ நாங்கள் டப்பிங் ஒரு 20 நாள் முடிஞ்ச உடனே சார் வந்தார். அவரோட சீன் பேசிவிட்டு கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு லைட் போட்ட உடனே சரவணன் பின்னாடி நின்றுட்டு இருந்தான். டக்குன்னு திரும்பி யார் அவன் எதுக்கு உள்ளே நிற்கிறான் அப்படின்னாரு. சார் உங்கள் அசிஸ்டன்ட் தான் சார் அப்படின்னு அப்படியே மேலைங்களையும் பார்த்தாரு. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாகவே ஃபாரின்னு. ஸோ வரவே இல்லை சார் சரவணா. நடந்த இந்த 10 நாள்லையும் பார்த்தீங்கன்னா பேக்லேயே தான் இருப்பாப்புல. அப்புறம் நான் தூங்கா நேரம் ஆரம்பிச்சோன்னே தூங்கா நேரத்தில் ஒர்க் பண்ண வந்தாப்புல. ஒர்க் பண்ண முடிச்சுட்டு அதாவது ஒரு நிமிஷம் கூட எறும்பு மாயிருப்பாப்புல சரவணா, ஒரு நிமிஷம் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த தூங்கா நேரம் முடித்து சக்ஸஸ்ஸு பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு வந்தார். சார் டேரக்டர்கிட்ட நான் படம் பண்ண போகிறேன் சார் அப்படின்னாரு. பிறந்த இடத்துக்கே திரும்பி போ, உனக்கு அதுதான் கரெக்டான இடம் அப்படின்னு சொன்னேன். ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போனாப்புல. ஏன்னா இப்போ இருக்க அசிஸ்டன்ட்ஸ் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு அடுத்த படம் போகும்போது கூட யாருக்கும் தெரியாமல் விடுவாங்க. ஆனால் சரவணா அது பண்ண மாட்டாப்புல. அந்த ஒரு நல்ல குணம் தான் இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்க சரவணா உன் குருவோட ஆசீர்வாதத்தில். ஸோ எல்லாருமே அதை நிறைய பேசுகிறேன் சார், முடிச்சிடறேன் சார். சொல்லி தான் அனுப்பிச்சார். அது நிறையா பேசக்கூடாது அப்படின்ட்டாரு. அது மாதிரி என் குரு எதை தொட்டாலும் அது சக்ஸஸ் தான். என்ன காரணம்னா முழு மூச்சாக அதுக்காக உழைப்பார். இப்போ கூட பாருங்கள், மைக்கு முன்னாடி நிற்கிறது கூட ஃபுல்லாக கையில் எழுதி வச்சுருக்காரு. என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், கம்ப்ளீட் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவார். ஒரு விஷயம் நீ கத்துனாதான் ப்ரொடியூசருக்கு 10 பைசா லாபம் வரும் அப்படின்னா நீ கத்த தயங்கவே கூடாது அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தவர். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் என்னோட சிகரம் தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா சார் என் குரு ஒரு சீன் நடிச்சு கொடுத்தாரு. காசு வாங்காமல் ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு. அதுதான் மெயின். அப்போ அவர் எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாருன்னு தெரியும். எனக்காக 2 நாள் முழுசாக காசே வாங்காமல் நடிச்சு கொடுத்தாரு. அந்த அப்பையும் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். ஒரு சீனை 1 நாள் எடுக்கலாம், 2 நாள் எடுக்கலாம். ஆனால் நீ 3 சீனை 1 நாள் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறது பிரச்சனை இல்லை, முடிச்சிருவியா அப்படின்னாரு. சார் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் முடிச்சிருவேன் சார் அப்படின்னு. கரெக்டாக அதே மாதிரி முடித்தேன். கூப்பிட்டு மைக்கை பிடிச்ச எல்லாரும் மாதிரியும் பாராட்டினார். ஸோ ஒரு சிஷ்யனுக்கு குரு கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த பெருமை, அந்த இதுதான் மிகப்பெரிய சன்மானம். உங்களோட ஒவ்வொரு சிஷ்யனுமே பெரிய ஆளாக வருவாங்க சார். அதுக்கு நீங்கள் மூலாதாரமாக நிற்பீங்க. ஏன்னா சத்யஜோதி என்கிட்ட ஃபோன் பண்ணி முதல்ல அந்த படத்துக்கு முன்னாடி உங்கள் குரு இவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் எப்படி என்னன்னு விசாரிக்கும் போது முழு மூச்சாக நீங்கள் நம்பி கொடுக்கலாம், அவன் கூட நான் நிற்பேன், அவனுக்கு ஏதாவதுனா அப்படின்னு சொன்னவர் என் குரு. ஒவ்வொரு உதவி இயக்குனரும் அவர்கிட்ட சார் நான் எனக்கு இது அப்படின்னோம்னா இம்மீடியட்டாக அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுவார், பேசுவார். நீங்கள் தைரியமாக நம்பி படம் பண்ணுங்கள், நான் கூட நிற்பேன் அப்படின்னு. அப்போது வெளியாள்களுக்கே அப்படின்னா அவரோட ப்ரொடக்ஷனில் அவரோட அசிஸ்டன்ஸை வச்சுருக்காரு அப்படின்னா இந்த படம் எப்படி வரும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். டெஃபினட்டாக அந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். அண்ட் ஹீரோ ஹீரோயின் அழகாக இருக்காங்க 2 பேர். முதல்ல லவ் பண்ணுற மூஞ்சி 2 மூஞ்சி கொஞ்சம் அழகாக இருந்தால் தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ 2 பேருமே அழகாக இருக்காங்க. ஸோ அந்த லவ்வை தாராளமாக ஸ்க்ரீனில் சந்தோஷமாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, எல்லா டெக்னீஷியன்ஸுகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கூகுள் குட்டப்பா
கன்ஃபார்மாக ஒரு பெரிய ஹிட் ஆகணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் பெரிய உட்காந்துருக்க மேடையில் டைரக்டர் சார் சொன்னார் நன்றி சொல்லணுமாப்பான்னு கேட்டார். நியாயமாக நான் தான் அவருக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? அதனால தான் சொல்லாதீங்க சார். ஏன்னா அவருடைய அசிஸ்டன்ஸ் 2 பேர் இயக்குனர் ஆக்கியிருக்கிறாருன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது ஓன் ப்ரொடக்ஷனில் அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் பெரிய குடும்பம்னு ஒரு படத்தில் வசனம் சொல்லி அந்த பெரிய குடும்பம் கம்பெனி ஜெமினி கலர் லேபரேட்டரி அவங்க மூலமாக நான் அஜித் படம் டைரக்ட் பண்ணது காரணமும் அவர் தான். அதனால் என்னையே முதல்ல டைரக்டர் ஆக்கியிருக்கிறார். ஏன்னா அந்த ஃபிலிம் கலர் லேபரேட்டரி ஒரு விஷயம் என்னென்னா அவர் டைரக்ட் பண்ண சொன்னார், பயப்படாதரா அவங்ககிட்ட ஃபிலிம் இருக்குது, காசுலோட பிரிண்ட் அடித்து விற்று படம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னாரு. ஏன்னா முதல் படம் ரிலீஸ் ஆகலையே காசு இல்லாமல். சரி ஓகேன்னு சொல்லி படம் எடுத்தேன் சார். ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் பண்ணுறேன் விவேக் மணிகன் வச்சு 2 ஷாட் தான் எடுத்திருப்பேன். ஒருத்தன் வந்து காதலை சொல்கிறான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார். என்னன்னா ஃபிலிம் இல்லை சார்ன்றான். அப்போ மணிவண்ணன் சார் கேட்ட, டே உனக்கு ரொம்ப லக்குடா, ஃபிலிம் கம்பெனிலே ஃபிலிம் இல்லைன்னா அப்புறம் எங்கடா இருக்கும் ஃபிலிம் அப்படின்னாரு. அந்த மாதிரி பல விஷயங்களை தாண்டி வந்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கூகுள் குட்டப்பான்ற டைட்டில் இருக்குது பாருங்கள், இதுவே மக்களை போய் சீக்கிரம் ரீச் ஆகிடும். சமீபத்தில் ஒரு ஜோக் படித்தேன், ஏம்மா குழந்தை அழுவுது அப்படின்னு. தெரில பாட்டி என்னான்னு தெரில, ஒரு செல்ஃபோனை கொடுமா, நீ குழந்தையா இருக்கும்போது நான் செல்ஃபோனை தான் உன் கையில் கொடுத்தேன் அப்படின்னு. அதான் இப்போ லேட்டஸ்ட்டு. அந்த மாதிரி லேட்டஸ்ட்டு கரண்ட் மேட்ரு எடுத்து டைட்டில் வச்சுருக்காங்க கூகுள் குட்டப்பான். எல்லாமே கூகுள்லாம் வாழ்க்கையே இல்லைங்க. இப்போது வீட்டில் நல்ல புதுசாக ஏதாவது மீன் குழம்பு வையுமா அப்படின்னு சொன்னால் உடனே கூகுளில் தான் பார்க்குறாங்க எப்படி மீன் குழம்பு வைப்பதுன்னு. அந்த அளவுக்கு கூகுள் ரீச் ஆகிருக்குது. அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமாக ரீச் ஆகும், அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அதில் என்னோட ஒர்க் பண்ணவங்க சபரி சரவணன் 2 பேர் டைரக்டர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க, லட்சுமிகாந்த் பேரலால், சங்கர் கணேஷ், விஸ்வநாத ராமூர்த்தி. ஆனால் டைரக்டர்ஸ் 2 பேர் தான் இருந்தாங்க. ஒருத்தர் தான் இருந்தார் கிருஷ்ணன் பஞ்ச். அவர் பல பாரதி பி வாசு அது ஒரு படம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பண்ணலையே. கிருஷ்ணன் பஞ்ச் தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்லாம் இவங்க நிச்சயமாக வருவாங்க. நிச்சயமாக இவர்கள் அந்த அளவுக்கு பெரிய புகழ் பெறுவார்கள் நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி என்னை ஒரு நடிகனாகிய திரு விக்ரம் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய மகன் சீக்கிரமாக ஒரு பெரிய ஹீரோ வருவார். இந்த 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 ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க காரணம் என்னென்னா, மாளிகா ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நான் போன ஞாபகம் இருக்குது. அவன் வந்து இப்போ தொகுத்து வாங்கிட்டு இருக்கிறான். குழந்தைங்களாம் பெருசாகி ஜஸ்வந்துக்கு, என் பையன் பேர் ஜஸ்வந்த், அப்புறம் பார்த்தா அவர் 3ஆம் பொண்ணு ஜஸ்வந்தின்னு பேர் வச்சாங்க. அதனால் வந்து என் குடும்ப உறவு இது மாதிரி இருக்குது இந்த ஃபங்க்ஷன். அதுமாதிரி என் டயட் எல்லாமே வித்தியாசமாக பண்ணுவார் எப்போவுமே. கரெக்டாக பார்த்தா இன்றைக்கி அந்த குடும்பம் மட்டும் விளக்கேற்றி வச்சாங்க. ஏன்னா தெனாலி படத்தில் நிறைய பேர் கெஸ்ட்டு வந்தாங்க சார். எல்லோரும் விளக்கேற்ற முடியுமா? இருக்குது 5 திரி தானே. இவர் என்ன பண்ணார், புதுசாக ஒரு விளக்கு கொண்டாந்தார். ஒரு 50 விளக்கு இருக்கும் அதில். பார்த்தீங்களா தெனாலியில் எல்லோரும் விளக்கேற்றுனாங்க. கீழே மேடையில் அத்தனை பேரும். அது மாதிரி எல்லாம் டைரக்டர் யோசிப்பார், என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் கரெக்டாக இருக்கணும். எப்போ போகிற அந்த அந்த வேலைகளை கரெக்டாக செஞ்சிட்ருப்பார். அதனால் நிச்சயமாக அவர் கம்பெனிலேருந்து ஒரு படம் டைரக்டர் வர்றா பெரிய விஷயம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் கொடுக்குறாரு பாருங்கள், அவர் இன்னும் பெரிய விஷயமாக பாராட்டணும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த படத்தினுடைய வெற்றி தான் அவரை பாதிக்கும், தோல்வியும் அவருக்கு பாதிக்கும். அதனால் அது தைரியமாக படம் அவர் பாராட்டணும். அப்புறம் மதன் கார்கி போயிட்டார். அந்த லிரிக் படிக்கும்போது, லிரிக் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு இடம் டச் பண்ணுறது. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடல் பறக்கும் பாவையில் கல்யாண நாள் பார்த்து சொன்ன பாட்டில் ஒரு வரி வரும், சந்திரனில் வீடு கட்டி சந்தோஷமாக இருப்போமா, தமிழுக்கு தூது சொல்லி அழைத்து செல்வோம். வேறு யாரும் கூட்டு போகல, தமிழை தான் கூட்டு போகணும் அப்போ பாடினார். அதே மாதிரி இந்த டூயிட்லையும் பார்த்தா அவர் தமிழை வந்து தேட்டிருந்தால் அது என் காதல் தேனா வந்து தமிழை சேர்த்திருக்கிறார். அந்த காதல் டூயிட்டில் கூட சேர்க்கல மதன் கார்கி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் மியூசிக் டைரக்டர், அவரை போய் சொல்ல வேணாம், அவர் ஆல்ரெடி நிறைய இட்டு கொடுத்தாரு. எங்களுக்கெல்லாம் கவலை இல்லை. இனிமேல் எங்களுக்கு டைரக்டர்ஸ் யூனியனுக்கு தலைவராக செல்லுமணி சார், உதயகுமார் சார் வந்துட்டார். அதனால் எங்கள் பிரச்சனையே கிடையாது பேரரசர். அதனால் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். அதற்கான முதல் முத்தாய்ப்பு தான் இந்த சபரி சரவணன் அறிமுகம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன பேசுகிறதுங்கிற ஒரு தீர்மானத்தோடு நான் வரல. காரணம் என்னென்னா, அப்படிப்பட்ட மனிதர், அவருக்காக தான் இதில் பங்கேற்கணும்னு நானாக விருப்பப்பட்டு வந்திருக்கேன். 1992ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், மதுமதின்னு ஒரு திரைப்படம் நான் வந்து கேமராமேனாக வேலை பார்த்தேன். அப்போ தான் வந்து ரவிக்குமார் சாரோட பணிபுரிய ஒரு வாய்ப்பு. பிறகு அவர்கிட்டேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்து ஒரு நாள், நீங்கள் கேமராமேனாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. பெரிய குடும்பம்ங்கிற ஒரு திரைப்படம், அதில் வேலை பார்த்துருக்கேன். காலங்கள் வந்து எனக்கு அவரோட இணையிற ஒரு வாய்ப்பை
தரல. ஏன்னா அந்த படம் முடிகிற கட்டத்தில் எனக்கு ஒரு இந்த அதுக்கப்புறம் வான்மதி அப்படிங்கிற ஒரு படம் தொடங்குச்சு. பிறகு காதல் கோட்டை, அப்படி தொடர்ச்சியாக நான் அகத்தியனோட பயணப்பட்டு வேற எங்கெங்கோ நான் போயிட்டேன். ஆனாலும் அவரோட இருந்த அந்த காலங்கள் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். இந்த பேசும் படம் 1933 மகாகவி காளிதாஸ் மூலம் மக்களுக்கு பேசியது. அதன் பிறகு வந்து இந்த தமிழ் திரைத்துறை பல சாதனையாளர்களை கண்டிருக்கிறது. அந்த சாதனைகளில் மனிதர்களாக இருக்கிறவர்கள் மிக குறைவு. வெற்றி படங்கள் வரும், மனிதர்களாக இருக்கிறது மிக குறைவு. அதில் ஒரு சிறந்த மனிதர் அவர். ஒரு முரடான ஒரு தோற்றம் கொண்டவர்கள்ட்ட தான் அன்பு இருக்கும், உண்மையான நேர்மை இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்கும், அறம் இருக்கும். அதை அவர்கிட்ட பழகினவங்கள் காண முடியும். அவருடைய திரைப்படங்கள் வந்து வணிக திரைப்படமாக இருந்தாலும் 100க்கு 100 மக்களை மகிழ்விக்கக்கூடிய திரைப்படங்களாக இருந்தாலும் அதுக்காக வேண்டி ஒரு பொறுப்பற்ற முறையில் ஒழுங்கில்லாமல் கண்டதெல்லாம் காட்ட மாட்டார். அதுக்கான முறையோடு தான் அவருடைய திரைப்படங்கள் இருக்கும். அதில் ஒரு அறம் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஆர்கே செல்வமணி, உதயகுமாரன், இங்கே விக்ரமன், அவர் பேரரசு, இவங்கெல்லாம் காணாத வெற்றி வந்து இனிவரும் தலைமுறை காண முடியாது. இவங்க எல்லாருமே ஒரு பொறுப்புடையவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மேடை இது. இந்த வாழ்த்தும் உள்ளங்கள் இங்கே வந்திருக்கிறதே ஒரு சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த கூகுள் குட்டப்பா வந்து சார் வந்து இந்த படத்தை வந்து இதை உருவாக்குறாங்க அப்படின்னு நான் வந்து எனக்கு வந்து ஒரு அறியும்போது ஒரு மகிழ்ச்சி இருந்தது, ஒரு கவலையும் இருந்தது. ஏன்னா நிறைய நான் மலையாள சினிமாக்கள் அண்மைக்கால இந்த படங்கள் ஓடிடியில் நான் பார்க்கறதில்ல. ஒரு 3 திரைப்படங்கள் தான் பார்த்தேன். அதில் ஒன்று இது. அந்த படம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகமயமாக்கலுக்கு பிறகு மனிதர்கள் இயந்திரங்களோடு மட்டும்தான், கருவிகளோடு மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில் அன்பை இழந்த, உண்மையான வாழ்க்கையை தொலைச்சிட்டு தேடுகின்ற உள்ளங்கள் தான் இன்றைக்கி நிறைய இருக்குது. அது பற்றிய மிக ஒரு நெருக்கமான ஒரு சமூகத்துக்கான முக்கியமான ஒரு படமாக நான் கருதுகிறேன். அதுக்குள்ளே பெரிய செய்தி இருக்குது அந்த படத்துக்குள்ளே. வெறும் நகைச்சுவை காட்சிகள், கொஞ்சம் மேலோட்டமான பாத்திரங்களை அவர் வந்து இதுவரைக்கும் நடிச்சிருந்தாலும் இந்த பாத்திரம் மிக நுட்பமான பாத்திரம். மலையாள திரைப்படத்தில் அதை நடிச்சிருந்தவர் வந்து சுரஜ் வெஞ்சரமூடு அப்படிங்கிற ஒரு நடிகர். நான் வந்து தேசிய திரைப்பட அந்த விருது குழுவில் நான் சேர்பர்சனாக இருந்த காலத்தில் அப்போ அவர் ஒரு படத்தை பார்த்தேன். அவர் பேர்லாம் எனக்கு தெரியல. சிறந்த நடிகராக அவர் தான் தேர்வு செய்யப்படணும்னு முதல் குரலை எழுப்பினாங்க. அந்த படம் ஒரு 15 லட்சத்துக்குள்ளே எடுத்த ஒரு படம். எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. திரும்ப அதை வந்து பார்த்து அவருக்கு தான் கிடச்சிது. அவர் ஒரு நகைச்சுவை நடிகர். ஆனால் அந்த பாத்திரத்தை அவ்வளோ சிறப்பாக இந்த படத்தில் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அப்படி ஒரு கனமான ஒரு பாத்திரம். ஏன்னா அது வந்து நகைச்சுவை இருக்கும், மேலோட்டமாக இந்த மனித இழப்பு, மனிதர்களுடைய அரிய குணங்கள், இது அடக்கிய ஒரு எல்லாரும் புரிகிற மாதிரியான ஒரு எமோஷ்னல் ஒரு கேரக்டர். அது இதை வந்து ஒரு மைய பாத்திரமாக வர்றதால இன்றைக்கு மனிதர்கள் நீங்கள் வந்து எத்தனை கோள்கள் நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சாலும் அங்கேயும் மனிதன் தான் போய் வாழ்வான். ஆனால் அவனுக்கு இதயம் இருக்குது. அவன் வந்து இந்த எமோஷன் இல்லாமல் எந்த மனிதனும் வாழ முடியாது. எமோஷன் இல்லாத, மனித மனங்களை தொடாத எந்த திரைப்படமும் வெற்றி பெறவே முடியாது. முதல்ல அதுக்கான கரு இதுக்குள்ளே இருக்குது. அது அவர் மிக சிறப்பாக, ஏன்னா அவர் இருக்கிறதால அதை கையாண்டிருப்பார்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை வருது. மற்றபடி அந்த வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்கிறத தாண்டி ஒரு சாரோட படம், இந்த படம் வந்து உறுதியாக வெற்றி பெறுங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து கோல வச்சுவார். இந்த திரைப்படம் அவருக்கு
மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். அவருடன் பயணித்த அத்துணை தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிப்பு கலைஞர்கள் அனைவருக்கும் இது சிறப்பு சேர்க்கும் படமாக அமையும். குறிப்பாக இந்த இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தமிழை பேசுகின்ற 2 கதாநாயகியை நான் இங்கே பார்த்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சியானது. அதை குறிப்பாக நான் சொல்கிறதுக்கு என்னென்னா, இது யாரையும் நம்ம இடித்து சொல்கிறது அது அப்படி அல்ல. இன்றைக்கு தமிழர்களாக இருக்கிறவர்கள் வளர்த்து விட்டவர்கள் ஈழத்தமிழர்கள். தமிழ் திரைப்படத்துறையினுடைய பணப்பைகளை நிரப்பியதில் அவர்களுக்கு ஒரு 30 விழுக்காடு பங்கு இருக்குது. ஆனால் அவருடைய பிள்ளைகள், அவளுடைய தலைமுறையினர் வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே இருக்காங்க. இந்த தம்பி தர்ஷன் இல்லை, தர்ஷன், இவங்க லாஸ்ட்லியா, இவங்க 2 பேரும் நம்முடைய உறவு, நம்முடைய தொன்மை உறவு. இந்த தூய தமிழ் பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள். அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழர்களாகிய நமக்கு இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை தமிழ் திரையுலகம் தொடர்ச்சியாக கொண்டு வர வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். மகிழ்ச்சி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கூகுள் குட்டப்பா, சிறப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்பா. நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குநர்களின் முதலாளி அவர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். இயக்குநர்களின் முதலாளி அப்படின்னு ஏன் எல்லா இயக்குநர்களுக்கும் ஒன்றா சொன்னேன்னா, அவங்களுடைய படங்களை பார்த்து தான் நம்ம படம் பண்ணவே வந்தோம். சின்ன வயசுலேருந்து படம் பார்த்தேன்னு தம்பி போயாரே சொல்லிட்டாரு, நான் சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. விஜய் சேதுபதி சார் மாஸ்டர் படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார், சிக்கன் பிரியாணியில் லெக் பீஸ் கிடைக்கிறதெல்லாம் லக்குன்னு. அந்த மாதிரி ஒரு படம் வரத்துக்கு முன்னாடி இன்னொரு படம் கிடைக்கிறதெல்லாம் ஒரு லக்கு தான். அப்படி ஒரு லக்கு தான் சரவண சாருக்கும் சபரி சாருக்கும். அதில் எனக்கும் பங்கு இருக்குன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரவிக்குமார் சாரோட ஒரு தீவிரமான ஒரு ஃபேன். சார் சொன்னார் இந்த சீசன்லாம் நான் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் நான் அவருக்கு. ஏன்னா ஒரே ஒரு இன்ஸ்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன் சார், டைம் இல்லைன்னா. முத்து படம் பார்த்துருக்கேன் தேட்டரில். அதுக்கப்புறம் படையப்பா படம் பார்க்குறப்போ இன்ட்ரோல் பிளாக் வைக்கும் அவர் வரவே மாட்டார். எல்லா படத்துலையும் அவர் சீனுக்காக வெயிட்டிங், நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போது படையப்பா படம் இன்ட்ரோல் பிளாக்கில் அவர் வரவே இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால், இல்லைடா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்துடுவார், முத்துல எல்லாம் வந்துட்டாரா. நான் சொன்னேன், இல்லைடா செகண்ட் ஹாஃபில் வருவார் அப்படின்னா. ஸோ அந்த சாங்கில் அப்படியே ஃபேஸ்லாம் மறைச்சிட்டு வருவார். அந்த மூமெண்ட்டு தேட்டரில் கிளாப்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன் சார். நான் அந்த ஒரு சீனுக்காகவே வெயிட்டிங் சார். ஃபுல் படமாக நீங்கள் நடிச்சிருக்கீங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஸோ சார்லாம் ஒரு லேண்டு மாதிரி தமிழ் சினிமாவில் அவரை வாங்கி போட்டாச்சு. அதோடைய விலை ஏறி போகும்போது எப்போவுமே குறையாது. ஸோ லவ் யூ சார். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. ரவிக்குமார் சாரோட அழைப்பை ஏற்பதும் அவரை கௌரவிப்பதும் தமிழ் சினிமாவுடைய கடமை. தமிழ் சினிமா அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கு. அவர் இயக்கிய 43 படங்களிலும் 43 தயாரிப்பாளர்களுக்கும் லாபமே கொடுத்த ஒரே இயக்குனர் ரவிக்குமார் சார் தான். இது போன்ற ஒரு சாதனை யாராவது நிகழ்த்தப்பட்டிருக்குமான நிச்சயமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அவர் இனிமேல் எவ்வளோ படங்கள் எடுத்தாலும் அதே வெற்றி அவருக்கு தொடரும். யுவர் சீசன்லெஸ் சார். நீங்கள் எப்போ எடுத்தாலும் அது நிச்சயமாக ப்ரொடியூசருக்கு சக்ஸஸ், அத்தனை பேரும் சக்ஸஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர், நல்ல வெற்றி தயாரிப்பாளரும் கூட. அவருடைய தயாரிப்பிலே இந்த கூகுள் குட்டப்பா இன்றைக்கி ட்ரெண்டியான ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய குருதட்சணையை வழங்கியிருக்கிற சபரி சரவணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே புதிய கதாநாயகி தமிழில் பேசி அழகாக அறிமுகமானீங்க. தங்கர் பச்சான் சொன்னது போல் இவர்களை ஆதரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதே போல் நீங்களும் இந்த தமிழ் சினிமாவுக்கு நன்றியோடு இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆளுக்கு ஒரு மேனேஜரை வச்சு எங்களையெல்லாம் பண்ணிடாமல் ஒரு நியாயமாக நல்லபடியாக நல்ல ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்ல ஆர்டிஸ்ட்டாக, டைரக்டர்ஸ்க்கு நல்ல ஆர்டிஸ்ட்டாக எனக்கு இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். மொத்த டீமுக்கும் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ரவிக்குமார் சார் எப்பவும் ஜெயிக்கணும். தேங்க்யூ. எங்களுக்கு இன்னும் அந்த ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த கடந்த மாதமெல்லாம் போராடி நம்ம ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் நல்லா வேலை செய்வாங்கன்னு இப்போவும் சொன்னாங்க, அப்பவும் சொன்னாங்க. நடுவில் பெண்ட் எடுத்துட்டாங்க. ரவிக்குமாருக்கு தெரியாதில்ல, உங்களுக்கும் தெரியல, ஊடக நண்பர்களுக்கு தெரியும்.
இந்த இயக்குனர் சங்கத்தை காப்பாற்றுறதுக்கு இப்படி போராட வேண்டியிருக்கு. இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஸோ கூகுள் குட்டப்பா மாதிரி ஆட்கள் வந்து தான் காப்பாற்றணும். எனக்கு கேட்டேன், ஸ்பீல்பர்கு, ஸ்டான்லி குப்ரிக்கு அந்த ஸ்டைலில் எடுத்த படம் இது. உண்மையா, இட் இஸ் நாட் எ ஜோக். அந்த குரூப்பில் தான் ஒரு படம் எடுத்தாங்க, 2 பெரிய ரோபோட்ஸை வச்சு. அதில் ஒரு ரோபோட் ரொம்ப வால்தனம் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஹவு இட்ஸ் அட்ராக்டட் பை த ஹியூமன்ஸோட எப்படி அது லிங்க் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த படம். நான் வந்து 1980 பார்த்தது. அப்போவே அது சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த மாதிரி படம் நான் ஒன்று பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அது மலையாளத்தில் பண்ணிட்டாங்க. அந்த மலையாள படத்தையும் நான் பார்த்தேன். ரவிக்குமார்கிட்ட சொன்னேன், இது டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகும், இதில் டவுட்டே கிடையாது. எல்லாம் ஆகுமா ஆகாதுன்னு நினைக்காதீங்க. டெஃபினெட்லி திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு ஹிட். ஆனால் எல்லா குழந்தைங்களும் பார்த்து ரசிக்க போகிறாங்க தொடர்ந்து. ஏன்னா ஒரு மனிதத்துக்கும் ஒரு இயந்திரத்துக்கும் உண்டான உணர்வுபூர்வமான பரிமாற்றம் இருக்குது பாருங்கள். மனிதர்கள் விட்டு போனதை ஒரு இயந்திரம் செய்கிறது என்பதை எல்லாராலும் வரவேற்கப்படும். நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் 2வது படம்னு நினைக்கிறேன். விக்ரமன் முதல் படமும் 2வது படமும், ரவிக்குமார் வந்து இந்த ஃபஸ்ட்டு படம். அது என்ன படம் அது? புரியாத புதிர். அது ஒரு பரபரப்பான படம். ரகுவரன். அப்போ ஒரு சின்ன ஒரு பேட்டி ஒன்று எடுத்தாங்க. எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம அந்த இதில் மவுண்ட் ரோடில் அந்த YMCA மைதானத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வரல, நீங்கள் அப்புறம் வசந்த், அப்போ இருக்கிற இளம் இயக்குனர்கள். அப்போல்லாம் நம்ம சின்ன பசங்க. ஒரு படம் அப்போ ஒரு மோட்டர் சைக்கிளில் வருவாப்பில். யார்? ரவிக்குமார். அது என்ன மோட்டர் சைக்கிள் ரவி? SD. சூப்பராக ஒரு ஸ்டைலாக வருவாப்பில். யாரா இது அப்படின்னு பார்ப்போம். வந்து உட்காந்துட்டு எல்லாம் அங்கே ஒரே இடத்துல ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து ஒரு 10 டைரக்டருக்கு பேட்டி கொடுத்துருக்கோம். அப்போ இருந்த ரவிக்குமார், அப்போ இருந்த உறவு, அப்போ இருந்த மனசு எதுவுமே மாறலை. பணத்தால் மட்டுமே மாறி இருக்கிறார், அவருடைய வெற்றியால் மட்டுமே மாறி இருக்கிறார், குணத்தால் மாறவே இல்லை. அதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். எப்பவுமே அந்த அஃபெக்ஷன் இருக்கும். எல்லோரும் சொன்னாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அடி வாங்கினா நமக்கு ஈவினிங் 10,000 ரூபா பணம் கிடைக்கணும். அதல்ல உணர்வுன்றது, அதல்ல. ரவிக்குமார் வந்து எப்படி தன்னுடைய குருநாதர் விக்ரமனுக்கு இன்னைக்கு வரையில் ஒரு மரியாதை கொடுக்குறாரு, அதை தொடர்ந்து கடைப்பிடிச்சாவே இந்த தமிழ் சினிமாவில் நிறைய டைரக்டர்ஸுகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நிறைய பேர்த்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு டைரக்டர், ஒரு பெரிய டைரக்டரை பார்த்தா மரியாதையே கொடுக்க மாட்டானுங்க. அப்படி என்னங்கடா கொண்டு போக போகிறீங்க? நீங்கள் ஜெயிங்க, உங்கள் பின்னாடி இருந்து பாராட்டுறோம். நானே பல படங்கள் நான் சொல்கிறேன், சில விஷயங்கள்லாம் ஒரு படத்தை பார்த்து ரொம்ப வியந்து போனேன். அந்த டைரக்டர் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. வெளியே நான் வந்து வெயிட் பண்ணுறேன், இந்த டைரக்டர் கூப்பிடுங்க, அவர் யார், எங்கே இருக்காருன்னு. அவர் எங்கேயோ சுற்றிட்டு வர்றாரு. தம்பி ரொம்ப சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு போயிட்டான். அடுத்த படம் அப்புறம் அவன் ஆளே இல்லை. அது வேறு விஷயம். அதாவது சீனியர்களை மதிக்கணும். அதாவது அவங்க காலில் தொட்டு கும்பிடுங்க, இது பண்ணுங்கன்னு மதிக்கலைன்னாலும் பரவாயில்ல, அவன் மதிக்காமல் இருந்தால் கூட போதும். இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த படத்தோட வெற்றிக்கு என்ன முழு காரணமாக இருக்கணும்னா, இந்த பாரம்பரியமாக இவங்க கடைப்பிடிச்சிட்டு வரல அந்த குரு பக்தி, அவருடைய அசிஸ்டன்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய வெற்றி, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அன்பு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றும். அதுவும் அங்கே உட்காந்துருக்கார் அவர், எனக்கு ஜாஸ்தி பேச தெரியாது, நான் பேச மாட்டேன்ட்டு என்னுடைய நண்பர் அவர் சுரேஷ் கிருஷ்ணா. அவர் அற்புதமான சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர், ஆக்டர். எவ்வளவு அமைதியாக இருக்கார். இன்றைக்கி ஒரு படத்தில் நடிச்சுட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஓவர் பந்தாக விட்டுட்டுருக்கு. அதெல்லாம் மாற்றிடுங்க, சுருட்டி வச்சுருங்க. இன்றைக்கி கண்டென்ட்டு தான் ஜெயிக்கும். அதான் செல்வமணி ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் நம்ம சங்கத்தில்.
நல்ல கண்டென்ட்டுங்க கொடுங்கப்பா, உங்களுக்கு ப்ரொடியூசரை கொடுத்து லிங்க் பண்ணி விட்றோன்னு. 300 பேர் கண்டென்ட் வச்சுருக்காங்க. தயாரிப்பாளர்களே, நடப்பு தயாரிப்பாளர்களே, வேறு புதுசாக ஆளுகளெல்லாம் கொண்டு வந்து படம் எடுக்க வேண்டாம். 300 பேர்கிட்ட கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க. நல்ல படமாக எடுக்கிறதுக்கு, எடுத்து கொடுக்கறதுக்கு எங்கள் இயக்குனர்கள், இளம் இயக்குனர்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஃபோன் அடிங்க செல்வமணிக்கு, ஒரு 10 பேர் உட்காந்து வைப்பாங்க. எந்த கதையை வேணாலும் செலக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவோம். இந்த சினிமா காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் சிறந்த கண்டென்ட்டுகளை தயாரிப்பாளர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், யூஸ் பண்ணிக்கங்க. அது இல்லாமல் அந்த ஒருத்தர் பையனை கூப்பிட்டு வந்தாங்க, படம் எடுத்த பாதியில் விட்டு ஓடி போயிட்டான், ப்ரொடியூசரை வந்து வீடு விற்க வச்சுட்டு இவன் வீடு வாங்கிட்டான், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இருந்து நீங்கள் சினிமாவை காப்பாற்றணும்னா எங்கள் சங்கத்திற்கு வாருங்கள். நாங்கள் அருமையான இளம் இயக்குனர்களுடைய கதையை, ஒரு 200 கதை இப்போ ரெடியாக இருக்குது, நீங்கள் எப்போ வந்தாலும் கேட்டுக்கலாம். சிறப்பான படம். நான் ரவிக்குமார் கூட சொல்கிறேன், உங்கள் அடுத்த கம்பெனியோட படம் கூட எங்கள் இயக்குனர் சங்கத்தோட துணை இயக்குனர்களுடைய கதையை வச்சு நீங்கள் பண்ணணும்னு நான் அன்போடு கேட்டு நீங்கள் செய்வீங்க. இது உங்களுக்கு வைக்க வேண்டியதில்லை, இந்த இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆக இந்த திரைப்படத்தில் அனைவரும் நன்றி சொல்லி பேசிட்டாங்க. நன்றிங்கிறது புளூரலில் சொல்லக்கூடாது, சிங்குலர் டம் தான். நன்றிகள்னு சொல்லக்கூடாது, நன்றி தான். நன்றி என்பதே பெரிய விஷயம். அந்த நன்றி உடையவர்களெல்லாம் இந்த மேடையில் இருப்பதால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று நான் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கூகுள் குட்டப்பா திரைப்படம் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அதை எனக்கே தெரியாது, அவர் சீனியர் சொன்னார். ஆனால் இந்த திரைப்படத்தை எப்படி பப்ளிசிட்டி பண்ணணுங்கிறத அவர் முதல்ல போடும்போது நான் நிறைய பேரை கூப்பிட்டேன், யாருமே வரல, இல்லை யாரும் வேலை இருக்குன்னு சொன்னார். ஆனால் படம் ஆரம்பிக்கும் போது அது ரஜினி சார் வந்துட்டார், கமல் சார் வந்துட்டார், சூர்யா வந்துட்டார், சிவகார்த்திகேயன் வந்துட்டார், எஸ்டிஆர் வந்துட்டார். மொத்த பேரும் இந்த ட்ரெயிலர் நீங்கள் படத்தை போட்டிங்கன்னா, தேட்டரில் போட்டிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இப்படி பிரித்து இப்போ பப்ளிசிட்டி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. எல்லாமே ரஜினி சார்லேருந்து கமல் சார்லேருந்து எல்லாருமே நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி அதை மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கேன். நிச்சயமாக பார்க்கும்போது ஒரு ஓப்பனிங்கே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு அன்பு தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். எங்கள் அப்பா 50 வருஷமாக ஒரே சைக்கிள் வச்சுட்டே இருந்தார். நான் டைரக்டராகி எங்கிட்ட ஒரு 10-12 கார் இருக்கும்போது கூட அந்த சைக்கிளே போவார். என்ன சொன்னார், டேய் உன்னோட கார் இப்போ வந்ததுடா, இந்த சைக்கிள் நான் 12 வயசுலேருந்து இந்த சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கேன்னு சொன்னார். அது மேலே ஆட்டோமேட்டிக்காக அது இயந்திரம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் அதனோட பயணிக்கிறவங்களுக்கு அது மேலே ஒரு அன்பு வந்துடும். அதுதான் மனிதர்கள் வாழ்க்கை. மனிதர்கள் எப்போவுமே அன்பு செலுத்த தயாராக இருப்பாங்க. அந்த அன்பை யார்கிட்ட செலுத்துறதுன்னு சமயம் ஆள் இல்லாத போது இது போன்ற இயந்திரங்கள்கிட்ட செலுத்த ஆரம்பிப்பாங்க. அதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா சார் சொன்னாங்க, ஈட்டி படம் வரும்போது முதல்ல அந்த ஈட்டி ஒரு அருவறுப்பான ஒரு பிராணியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கை அது மாதிரி ஒரு அருவறுப்பாக இருக்கும். ஆனால் படம் முடியும் போது அந்த ஈட்டி குழந்தைங்கிட்ட வெளியே போகும்போது உலகத்தில் அழாத மனிதர்களே இல்லை. எல்லார் கண்ணிலையும் அந்த கண்ணீர் துளி வெளியே வர காத்திருக்கும். அதுதான் மனிதன், அதுதான் மனிதன். இப்போ நீங்கள் ரமேஷ் கண்ணா பயங்கரமாக காமெடி அடிப்பார். ஆனால் இங்கே நின்று ரவிக்குமார் பார்க்கும்போதே அவர் கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா அதுதான் மனிதன், அதுதான் ரவிக்குமாரோட பண்பு. நான் இப்போ பார்க்கல, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் செம்பருத்தி, அவர் சொன்னார் இல்லையா, ஒரு ஒரு சீக்வன்ஸு, நான் செம்பருத்தியோட படம் அங்கே எடிட் பண்ணிட்டுருக்கேன், வேகாவோட எடிட் பண்ணிட்டுருக்கேன். அவர் புரியாத புதிர் அந்த படத்தில் அவர் எடிட் பண்ணியிருக்காரு. அவர் ஃபஸ்ட் படமோ செகண்ட் படமோ எனக்கு தெரியல. அப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு எஸ்டி பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ என்னோடய அசிஸ்டன்ஸே நான் அப்போது மார்க்கெட்டில் பரபரப்பாக இருக்கிற ஒரு டைரக்டர், நானே ப்ரொடியூசர். ஸோ எங்கிட்ட ஒரு 10-12 பேர் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு வெளியே இருந்து வரும், அது நான்வெஜ் அதெல்லாம் வரும். ஆனால் அவர் ஒர்க் பண்ண கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி. அவங்க வெஜிடேரியன் சாப்பாடு தான் சாப்பிட்டுப்பாங்க. ஒரு நாள் அவர் பார்த்தாரு, பார்த்து என்ன இருந்தார், இல்லை அது அவங்க கம்பெனி, இது நம்ம கம்பெனி. ஒன்று மேனேஜர் கூப்பிட்டா, இல்லை சார் ப்ரொடியூசர் இவ்வளோ தான் பணம் கொடுத்துருக்காரு. அப்போ மற்றவங்களுக்கு என்ன சாப்பாடு இருக்கோ அதே என் அசிஸ்டன்ஸ் போய் என்ன எக்ஸ்ட்ரா பணம் வருதோ அதை நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி கணக்கு பார்த்து அந்த பணத்தை கொடுத்தார். அதுதான் நான் முதல் முறையாக ரவிக்குமாரை முதல் முறையாக நான் பார்க்குறது. அதுதான் நான் இன்றைக்கும் பார்க்குறது. இப்போ அவரோட வெற்றி அந்த மாதிரி வெற்றிகள்லாம் நான் அவர் இது பண்ணுறதில்ல. நான்
அதுக்காக மதிக்கிறது இல்லை. ஆனால் இந்த மனித குணம் இருக்குது பாருங்கள். சாதாரண ஒரு இயக்குனராக இருக்கும்போது தன்னோட உதவி இயக்குனர்கள் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் தன்னோட உதவி இயக்குனர் சாப்பிடணுங்கிற அந்த எண்ணம் இன்றைக்கி தன்னுடைய உதவி இயக்குனர்களை அவர் இயக்குனர் ஆக்கியிருக்காருன்னா, அன்னைக்கு சாப்பாடு போட்டார், இன்றைக்கி படம் கொடுத்துருக்காரு. ஆள் மாதிரி இருக்கார், கொடுக்கறது மாதிரி இருக்குது. சாப்பாடு கொடுத்தாரு, படம் கொடுத்துருக்காரு. ரெண்டுமே வந்து அந்த கேரக்டரில் வந்து இருக்கிறதால தான் நிச்சயமாக ரவி உங்களுக்கு சீசன் இல்லைன்னா தமிழ் சினிமாவுக்கே சீசன் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு சிறந்த மனிதர்களை தமிழ் சினிமாவிலேயே இல்லை உலகத்திலே பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இந்த நன்றி வந்து நான் ஏன் இந்த மேடைக்கு வந்திருக்கேன்னா, நான் ஒரு 20-25 வருஷமாக இந்த இதில் இருக்கேன். நான் வந்து யூனியனில் இருக்கேன். யூனியனில் எங்களுக்கு எப்போ பணம் வேணாலும் வந்து ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அதில் வந்து முக்கியமான நபர் வந்து ரவிக்குமார். எப்போ வேணாலும் வந்து பணம் யூனியனுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி அந்த நன்றியை வந்து இப்போ அவர் சொன்னார் ஒருத்தர், ஏன் வந்து இவரோட உங்களோட வந்து இப்போ உங்கள் விஜயகுமாரோ யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, ஏன் உங்களோட சேர்றாங்கன்னா, நீங்கள் உங்களை டைரக்டர் ஆக்கின ஒருத்தரோட மகனை இன்றைக்கி நீங்கள் வந்து ஹீரோவாக்க போகிறீங்க. அதுவே வந்து உங்களை வந்து இனத்தோடு தான் சேரும். உங்கள்கிட்ட நன்றி இருக்குது. நன்றியுள்ள மனிதர்கள் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து நான் அவங்கள பார்க்கும்போது இவங்க பாம்பேலேருந்து வந்திருக்காங்கன்னு நினச்சாங்களே. ஏன்னா வழக்கமாக ஹீரோயின்ஸ் கொஞ்சம் கலராக இருக்காங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாட்டாங்க இல்லையா, ஏதோ பாம்பேலேருந்து தான் வந்திருக்கான்னு அவங்க தமிழில் பேச ஆரம்பித்தோன்னே ஆஹா நல்ல இதுவாக இருக்குன்னு சொன்னேன். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது இருக்குது. ஏன்னா சரோஜா தேவி வந்து 50 வருஷம் ஆனால் கூட கண்ணெடுத்து பையங்கிலின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஈழத்து பூங்காற்று உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த பட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். மிக சிறப்பாக அழகாக உங்கள் இதில் இருந்தீங்க. அதுவும் வந்து அந்த ஒரு ஜம்ப் பண்ணுற ஷார்ட்ஸ் வந்து பிரமாதமாக இருந்தது. அப்புறம் நீங்கள் தலைகீழான ஒரு ஷார்ட்ஸ் வந்து அந்த அழகாக அதை வந்து சிங் பண்ணியிருந்தாங்க. மிக பிரம்மாண்டமான இருக்கும். அதுபோல் வந்து புதுசாக டைரக்டராக இருக்க சபரி சரவணன் இவங்க நீங்கள் வந்து கிஷன் பஞ்சு மாதிரி தேவராஜ் மோகன் மாதிரி மிக பிரம்மாண்டமான இயக்குநராக தொடர்ந்து வெற்றியை கொடுக்கணும். இதுபோல் ரவிக்குமார் மாதிரி இருந்தால் போதும், நீங்கள் வேறு மாதிரி இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. ரவிக்குமார் மாதிரி அவங்ககிட்ட அந்த மனிதமும் அந்த நட்பும் அந்த திறமையும் இருந்தால் போதும், நீங்கள் மிகச்சிறந்த இயக்குனர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். இந்த திரைப்படம் ஒரு ட்ரிபிள்-ஆர்னு சொல்லலாம். எப்படின்னா ராஜ்மௌலிக்கு வந்து ஒரு கட்டப்பா, ரஜினிகாந்துக்கு ஒரு படையப்பன், நம்ம ரவிக்குமாருக்கு வந்து ஒரு குட்டப்பன். இந்த மூன்றுமே வெற்றி படம் தான். இந்த படம் மிக பெரும்பாலும் வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றி பெறும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. நான் இந்த ஆடியோ இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணும்போது இந்த முதல்ல ஒரு குழந்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஓடி ஆடி சத்தம் கொடுத்துட்டே இருந்தது. எல்லா விஐபிகள் பேசும்போது கூட சத்தம் கொடுத்துட்டே இருந்தது. அந்த ரோபோ வரும்போது அது துள்ளி குதித்து சிரித்து கிளாப் பண்ணிச்சு பாருங்கள். அதை தேடுறேன் நான் எங்கேன்ட்டு. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிச்சு. இங்கே அது எப்படி என்ஜாய் பண்ணுதுன்னா, தேட்டரில் சின்ன சின்ன குழந்தைகள் எப்படி என்ஜாய் பண்ணணும்னு இமேஜின் பண்ணி பார்க்குறேன். பெருசாக இருக்கும். நிச்சயமாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். நம்ம வந்து இதை வந்து முதல்ல தயாரிப்பாளர் வந்து KS ரவிக்குமார் அவர்களுக்கு பாராட்டு. ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து புது டைரக்டர்கள் தன்னுடைய உதவியாளர்களை டைரக்டர் ஆக்கியிருக்காரு. அடுத்த படமும் ஒரு புது டைரக்டர் அரவிந்த்னு ஒரு டைரக்டருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அதில் என் மகனுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அவன் ஹீரோவாக நடிக்கிறான். அதற்கு என்னுடைய நன்றி. வழக்கமாக நம்ம வந்து எந்த இன்ஃபர்மேஷனாலும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி அடுத்த வருஷம் நம்ம 2023 2022 பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் சொல்லி நம்ம சர்ச் பண்ணோம்னா அதில் கூகுள் குட்டப்பா கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். இது வந்து ஒரு குடும்ப விழா தான். ரொம்ப எல்லோரும் கேஷுவலாக இருக்கலாம், நோ ஃபார்மாலிட்டிஸ். முதலில் இது வந்து ஒரு வரவேற்புரையும் ப்ளஸ் நன்றி உரை எல்லாம் கலந்த ஒரு உரையாக தான் நான் நிகழ்த்தணும். ஏன்னா ஒரு 1 ஹவரில் அவங்க அங்கேருந்து டென்ஷன் கொடுப்பாங்க, கிளம்புங்கன்னு. அந்த நேரத்தில் நம்ம கூப்பிட்டா நம்ம எல்லாத்தையும் பேச முடியாது. முதல்ல நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக பேசிட்டா அதுக்கப்புறமா பேசுகிறவங்க வந்து கொஞ்சம் ஹரிய பண்ண சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் முதல்ல வந்திருக்கேன். இனிவே அனைவரையும் வருக 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 என இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். ப்ரெஸ் மீடியா இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு ஒரு படத்தின் வெற்றிக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர்களை தனியாக இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். தயாரிப்பாளராக இருக்கிறதுனால அவங்களுடைய நட்பும் அவங்களுடைய ஆதரவும் அவங்களுடைய அன்பும் என்றைக்கும் எனக்கு மட்டும் இல்லை, சின்ன படங்கள் பெரிய படங்கள் எல்லா படங்களுக்குமே கண்டிப்பாக தேவை ப்ரெஸ் மீடியா. ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு எல்லாருமே அந்த ஃபோனையும் அந்த அந்த இன்டர்நெட்டையும் யூஸ் பண்ணவங்க தான் ஜாஸ்தி. அவங்களுடைய ஆதரவு தான் படத்துக்கு தேவை. ஸோ ப்ரெஸ் மீடியா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன்.
ஆர்கே செல்லுலாய்ட்ஸ், நான் ஏற்கனவே இந்த ஸ்க்ரீனில் சொல்லியிருந்த மாதிரி ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் என்ற ஒரு பட நிறுவனத்தை தொடங்க காரணமாக இருந்தவர் வந்து திரு கமல் சார். அவர் தான் வந்து ஏன்னா முதல்ல ஒரு படத்துக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, நான் ஒரு படம் பண்ணுறேன். ஏன்னா அப்போ வந்து அவர் பண்ணியிருந்த மருதநாயகம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகி இதை போஸ்ட்போன் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, நான் ஒரு படம் பண்ணுறேன். என் படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், உங்கள் படத்துக்கு ப்ரொடியூசர் தேடிட்டுருக்கேன், நான் கரெக்டாக செட் ஆனவனை சொல்கிறேன் அப்படின்னு அவருடைய படம் ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் ஹேராம். அப்போது திடீர்னு வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, ஏங்க நீங்களே ஏன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, உங்கள் ஆஃபீஸில் வந்து நான் படுத்துடுறேன் உங்கள் டேட்ஸுக்கு அப்படின்னாரு. நான் சார் எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை சார், எனக்கு அதெல்லாம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், நாளைக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. கரெக்டாக அன்றைக்கி நான் ரஜினி சார் வீட்டுக்கு போகிறேன். அவரோட ஏதோ படைப்பா முடிச்சதுக்கப்புறம் அடுத்த படத்தை பற்றி ஏதோ பேசுகிறதுக்காக போகிறேன். அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி கமல் சார் வந்து நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஐயோ முதல்ல கொண்டு போய் அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னாரு. இது அவரே சொல்கிறாருன்னா அதுக்கப்புறம் என்னங்க உங்களுக்குன்னு சொல்லி அவர் தான் என்னை இன்சிஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறமா நான் அவருக்கு அட்வான்ஸ் கொண்டு போய் கொடுத்தது. அதுக்கப்புறமா ஹேராம் ரொம்ப நாள் எடுத்தது. ஐயோ இவரை மாட்டி விட்டோமோ அப்படின்னு சொல்லி ரஜினி சார் அடிக்கடி என் ஆஃபீஸுக்கு வந்தது. அந்த கமல் சார் படத்தினுடைய டிஸ்கஷனுக்கெல்லாம் அவர் உட்காந்தது. அதுக்கப்புறம் தெனாலின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சதே அவர் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் அவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொன்னேன். இந்த ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் சம்பந்தமான ஒரு விழா அப்படிங்கிறதுனால. அப்புறம் வந்து இந்த படத்தினுடைய ஆடியோ வீடியோ அதெல்லாம் அந்த ஃபஸ்ட் லுக் அதுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி தான் ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் தொடங்கியது. அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக பிஸியாக இருந்தேன் டைரக்ஷன்லேயே. அதனால் மறுபடியும் படங்கள் தயாரிக்கலை. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து நான் என்னுடைய அசிஸ்டன்ஸு சரவணன் அண்டு சபரி கிரீசன் 2 பேரும் வந்து ஒரு நாள் என்கிட்ட அந்த சாப்பிட போகும்போது, சார் நான் இன்றைக்கி ஒரு படம் ஒன்று மலையாள படம் ஒன்று பார்க்கணும், நீங்கள் நடித்து கொடுத்தீங்கன்னா எங்கள் 2 பேரும் டைரக்டர் ஆக்குறேன் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க. சரி நான் அந்த படம் பார்த்தேன். அதான் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன். பார்த்து நல்லா இருக்குப்பா, நான் பண்ணுறேன், பட் இது மெயின் ரோலாக இருக்குது, வயசான ரோலாக இருந்தாலும் இதுதான் மெயின் ரோலு, ப்ளஸ் அந்த ரோபோ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டா அது கரெக்டாக செட்டால் இவங்க மூஞ்சியெல்லாம் அப்படியே வாடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தேன் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மூஞ்சி வாடக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லி தான் மீண்டும் 20 வருஷம் கழித்து தயாரிப்பில் இறங்கினேன். அதுதான் இந்த கூகுள் குட்டப்பா. அந்த கூகுள் குட்டப்பால் நிஜமாகவே அந்த ரோபோவுக்காக நாங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து நிறைய. என்னை விட அது தயாரித்தவங்க, அதுக்காக வந்து உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் நிறைய நான் பேசணும். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை விட பெரிய விஷயம். இப்போ அதனால் வந்து அதுக்கு முதல்ல அந்த ரோபோக்கு செஞ்சவங்க, அந்த பாம்பேலேருந்து செஞ்சவங்க, அந்த குரூப்புக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அதுதான் முக்கிய பங்கு வகிக்குது இதில். அப்புறம் இந்த கூகுள் குட்டப்பா திரைப்படத்தை தயாரிக்க முன் வந்ததுக்கப்புறமா என்னுடைய நண்பன் கருப்பையா அப்படிங்கிறவன் வந்து எனக்கு நானும் இதில் சேர்ந்துக்கிறேன்ப்பா அப்படின்னா. நீனா நான் என் அண்ணன் பையன் அவங்கெல்லாம் தெரியும், திரு சரவணன், அப்புறம் வந்து விஜய் குமரன், அப்புறம் விஜய்னு ஒருத்தர், நாங்கள் எங்கள் குரூப் நாங்களும் சேர்ந்துக்கிறோம், நாங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க, நாங்களும் பார்ட்னராக இருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க இங்கே வரல, பட் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதில் ஒருத்தரால் வர முடியாது, அந்த கருப்பையான்றவர் கொரோனா அவரை விழுங்கி விட்டது. அவருக்கு அஞ்சலி செலுத்தி தான் அந்த படத்தை என்ன படங்களை ஆரம்பிக்கும். அந்த படமே நிறைய பேர் நம்ம இந்த 2 வருஷத்தில் இழந்திருக்கோம். அதில் எனக்கு முக்கியமான ஒரு நண்பன் வந்து கருப்பையா. அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர்ஸ் வந்து நிஜமாகவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா இவங்க என்கிட்ட ஸ்பாட்டில் பயப்படுவாங்க, ரமேஷ் கண்ணா மாதிரி தைரியமாகலாம் பேச மாட்டாங்க. சார் அதெல்லாம் இல்லை சார்ன்னு ரமேஷ் கண்ணா பேசுவாங்க. இவங்க வந்து சார் அதெல்லாம் இல்லை சார் அப்படின்வாங்க. அதுக்கு நிறைய வித்தியாசம். ஸோ இவங்க எப்படி டைரக்ட் பண்ண போகிறாங்க, அது நான் வேறு நடிக்கணும், எனக்கு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி நம்ம வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் சரியான எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்புறம் ஒரு 2 நாள் தான்
அதுக்கப்புறம் என்னை ஒரு நடிகராகவே ட்ரீட் பண்ணிட்டாங்க. நான் டைரக்டராகவே என்னை ட்ரீட் பண்ணல. கூடுப்பா ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு என்ன. அந்த அளவுக்கு என்னை வச்சு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது எனக்கும் வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. 2 பேரும் நம்மக்கிட்ட இருந்து வந்தவங்க அந்த மாதிரி இருக்கிறது. இதில் முக்கியமாக வந்து என்னுடைய அசிஸ்டன்ஸு வந்து நிறைய பேர் இப்போ கௌரவ் உட்காந்துருக்காப்புல, பொன்குமரன் இங்கே உட்காந்துருக்காரு, சேரன் இன்னைக்கு வர முடியல. இவங்கெல்லாம் வந்து நிறைய அவங்களுக்கு தனித்தனி தாட்ஸ் இருந்தாலும் எங்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது வந்து செலவை வந்து அனாவசியமாக செய்யக்கூடாது தான். பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. பட்ஜெட்டுன்னா அது பெரிய பட்ஜெட்டும் சரி, எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, அனாவசியமாக குப்பையில் தூக்கி போடுறதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது. தேவையில்லாத கொண்டு வந்து வைக்கக்கூடாது. அப்புறமா தேவையில்லாத ஷார்ட்ஸ் எடுக்கக்கூடாது. தேவையில்லாத சீன்களெல்லாம் எடுத்துகிட்டு பின்னாடி எடிட்டிங்கில் தூக்கி குப்பையில் போடக்கூடாது. ஸோ முன்னாடியே ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எங்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ வாழ்த்துக்கள் சரவணன் அண்ட் சபரி. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரை அடுத்த படத்துக்கு புக் பண்ணி அந்த படமும் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஷெட்யூல் முடிச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அது விஜய் சந்தர் அவர் தான் அந்த தயாரிப்பாளர். அவர் ஒரு இயக்குனர் கூட. அவர் வந்து ஒரு இயக்குனர் வந்து அடுத்த இயக்குநர்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னும் போது அவங்கக்கிட்ட ஏதாவது சரக்கு இருந்தால் தானே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்கக்கிட்ட சரக்கு இருக்குது. முக்கியமாக சரக்கு போடாத ஆட்கள் இந்த டைரக்டர்ஸ். நல்ல சரக்கு இருக்குது. ஸோ அப்படின்றது அவர் இந்த அடுத்த படம் புக் பண்ணதுலேருந்தே அது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ வாழ்த்துக்கள் விஜய் சந்தர் சார். உங்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய வாழ்த்து முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் ஹீரோ யாரை போடலாம் அப்படின்னும் போது கொஞ்சம் செலிப்ரிட்டி, தட் இஸ் கொஞ்சம் மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸ் பண்ணோன்னா யாருமே இந்த படத்தை பார்த்துட்டு, மலையாள படத்தை பார்த்துட்டே வந்து நிறைய பேர் ஒத்துக்கல. ஏன்னா சார் அதில் ஹீரோயிசம் இல்லை, உங்களுக்கு தான் சார் நிறைய வேலை, உங்களுக்கு தான் நிறைய வேலை அப்படின்னு. சரி, இதெல்லாம் வந்து சரிப்படாது, இந்த நியூ ஃபேஸுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஃபேஸை தேடிட்டு இருந்தால் பிக் பாஸில் ஒருத்தர் பிரமாதமாக விளையாடிட்டு இருந்தார், இந்த மிஸ்டர் தர்ஷன். அவருக்கும் எனக்கு நிறைய ஒத்து போச்சு. இன்றைக்கி கூட காலம்புற இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு சூட்டு மாதிரி வச்சுருந்தேன், ஒரு வேஸ்ட் கோஸ்ட்டு அந்த மாதிரி கோட் அந்த மாதிரி போட்டு வரலான்னு. சரி, திடீர்னு தோணுச்சு. என்னுடைய சின்ன டாக்டர் ஜஸ்வந்தி பூங்கொத்து கொடுத்தா இல்லையா, அவள் வந்து இப்போ வேஷ்டி ஜிப்பா போடுங்க, அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா திடீர்னு எடுத்து போட்டேன். இங்கே வந்து பார்த்தா அதே கலரில் வேஷ்டி சட்டி போட்டிருக்கான். என்ன கொஞ்சம் ஹைட்டாக தூக்கிட்டார் வேஷ்டியை. ஸோ அந்தளவுக்கு ஒத்து போச்சு. நிஜமாகவே மிகச்சிறந்த திறமைசாலி. தன் உடம்பை பாதுகாக்கிறதுலேருந்து நடிப்புலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்வம் ஜாஸ்தி. அந்த ஆர்வத்துக்காக உழைக்கக்கூடிய மனுஷன். அது முன்னாடியே ஹோம்ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அடுத்தது மலையாளத்து படத்தில் வந்து ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் வந்து அவங்க ஜாப்பனீஸ் கேர்ளை வச்சு அவங்க அந்த ஹீரோயின் கேரக்டர் அவங்க ஜாப்பனீஸ் கேர்ள் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபாரினில் ஒர்க் பண்ணுற ஆள்னு. நமக்கு சைனீஸு பதில் எனக்கு வந்து, ஏன்னா நான் ஆர்கே சொல்லாட்ஸில் தெனாலின்னு ஒரு படம் எடுத்திருக்கேன். அதில் கமல் சார் இலங்கை பாஷை தான் பேசியிருப்பார். அந்த தாட்டில் வந்து நான் சொன்ன அந்த டிஸ்கஷனில், எப்போ நமக்கு ஜாப்பனீஸ் கேர்லாம் வேணாம், இலங்கை தமிழர் வந்து உலகம் பூரா இன்றைக்கி இருக்காங்க, அவங்க ஏன் அங்கே ஃபாரினில் இருக்கக்கூடாது, அந்த ஃபாரினில் இவங்க ஒர்க் பண்ணுற இதில் இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த கதைக்கு சூட்டான ஒரு இலங்கை தமிழ் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக அதே பிக் பாஸில் இலங்கை தமிழ் பேசிக்கிட்டு இருந்த லாஸ்ட்லியாக செலக்ட் பண்ணோம். ஆனால் 2 பேரை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வந்து நிஜமாக அவங்களுக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கி கொடுக்கணும். நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும்னு இந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நிறைய பேர், நம்ம சுரேஷ் மேனன் அவர்கள் ரொம்ப நன்றி சார். அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணார். அவர் வந்து ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் அப்படின்னும் போது அவங்க வந்து எந்த வித ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லாமல் எப்போ ஷூட்டிங் அப்படின்னு கேட்டு அவங்க வந்து எனக்கு அவுட்லைன் சொல்லுங்கள், நான் அந்த மலையாள படம் பார்க்கல அப்படி பார்த்துட்டு, இல்லை அவங்க வர வேண்டாம், நானே ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லி அவரே ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா ஒத்துழைச்ச சுரேஷ் மேனன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அப்புறம் யோகி பாபு இன்றைக்கி வர முடியல, அவருக்கு ஊட்டியில் ஷூட்டிங், சுந்தர் சி படம் ஷூட்டிங்கு, அதனால் வர முடியல. யோகி பாபு தெரியும், சின்ன புது டைரக்டர்ஸு, புது ஹீரோயின் அப்படின்றதெல்லாம் இல்லாமல், அஃப்கோர்ஸ் நான் அங்கே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, பட் நான் எல்லா நாளிலுமே இல்லையே, நான் இல்லாத சீன்ஸும் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் கூட அவங்களுக்கு ரொம்ப டைரக்டர்ஸுக்கு அவங்களுக்கெல்லாம் நிறைய ஒத்துழைச்சி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்த யோகி பாபுவுக்கு நன்றி. மற்றபடி இங்கே பூவையார், ஃபேமஸ் பூவையார், அப்புறம் பிளாக் பாண்டி, இவர்களுக்கெல்லாம் நன்றி நடித்து கொடுத்ததில். மற்றபடி நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் நான் ஒருத்தரை பேசணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அனைத்து மாரிமுத்து சார் அவங்களுக்கு எல்லாம் கூட ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணார். எல்லாருக்கும் நன்றி. டிஓபி அரவிந்த் பேர் வச்சுருக்காரு. அவருக்கு நிஜமாக வந்து ஒரு ப்ளசண்ட்டான, நீங்கள் பார்த்தீங்க சாங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணார். அவர் உள்ளுக்குள்ளே வரும்போதே சொல்லிட்டார், சார் நீங்கள் ப்ரொடியூசர்னு சொன்னதுனால நான் வந்து எப்போ எனக்கு செட் ஆகிட்டேன் அப்படின்னு. ஓகே, இது ரொம்ப சுத்த போகிறாங்க அப்படின்னு, ஏன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுக்கக்கூடியவர் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப எங்கே டைம் கொடுக்கணுமோ அங்கே டைம் கொடுத்து எங்கே இது பண்ணாங்க அந்த மாதிரி டேரக்டர்ஸ் இருந்தாங்க சார். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி அரவிந்த் சொல்லிட்டாரு. அவர் இப்போ 4 படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தது நான் கூப்பிட்றேன், அவருக்கு டைம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு பிஸி ஆகிட்டார். ஸோ அந்த ஆர்விக்கு நன்றி. ஏன்னா அரவிந்த் தான் அவர் பேர், எல்லாம் அந்த சென்டிமெண்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. எடிட்டர் பிரவீன் ஆண்டனி வந்திருக்காரா? எடிட்டர் பிரவீன் ஆண்டனிக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா அவர் எனக்கு வந்து என்னோடய கன்னட படம், தெலுங்கு படம் அதெல்லாம் பண்ணார், தமிழ் படமும் பண்ணார். இப்போது வந்து இந்த படத்துக்கு வந்து சின்ன படம் இல்லாமல் அவர் வந்து ஒர்க் பண்ணார். ஆனால் மிகப்பெரிய ஒரு எடிட்டர் ஆகிட்டார். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ராஜமௌலி வந்து இப்போ எடுக்கிற அந்த RRR படத்துக்கு வந்து ட்ரெய்லர்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 7 அசிஸ்டண்ட்டு 7 எடிட்டர்ஸை கூப்பிட்டு படத்தை காமிச்சு டைம் கொடுத்து ஆளாளுக்கு ஒரு ரூம் போட்டு எடிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்த அந்த RRR ட்ரெய்லர் வந்து இந்த பிரவீன் ஆண்டனி பண்ணது தான். நம்ம படத்துக்கு நம்ம பிரவீன் ஆண்டனி பண்ணது தான். அதுதான் செலக்ட் பண்ணார் ராஜமௌலி. அதுதான் வந்து கதைக்கும் கரெக்டாக இருக்குது, மாசாவும் இருக்குது, 2 பேர் ஹீரோவுக்கு ஈக்குவலாக இருக்குது, கரெக்டாக கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்மக்கிட்ட தான் வரும்போது அவர் வந்து முதல்ல ஒரு படம் பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்தார். இன்றைக்கி அவர் பெரிய புகழ் அடைஞ்சது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். லைக் சபரி சரவணன் மாதிரி அவரும் என்னுடைய ஆளுன்ற ஒரு சந்தோஷம். மற்றபடி படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் கோதண்டம்லேருந்து குணாலேருந்து எல்லார் பேரையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி எங்களுக்கு சாப்பாடு போட்ட செல்வத்திலேருந்து எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, என்னுடைய எல்லா படத்துக்குமே ஒர்க் பண்ணுற என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதில் முக்கியமாக சூரி, கார்த்திக், தினேஷ் இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய அசிஸ்டன்ஸ் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸ் இத்தனை கேட்டால் சூரிக்கெல்லாம் வந்து அப்புறமா வந்து சேர்ந்தவங்க தான் சரவணன், சபரி எல்லாம். அவங்க முன்னாடி டைரக்டர் ஆகிட்டாங்களே, அதுவும் டைரக்டரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற கொஞ்சம் கூட அந்த ஈகோ காம்ப்ளெக்ஸ் எதுவும் இல்லாமல் கார்த்திக், சூர்யா எல்லாம் வந்து அவங்க டைரக்டர்ஸுக்கும் சரி ப்ரொடக்ஷனுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ஒர்க் பண்ண அந்த மூவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. விரைவில் அவர்களும் இயக்குநர்கள் ஆவார்கள். அதற்கு என்னுடைய முயற்சி, ஒத்துழைப்பு, பணம் பட்டுவாடா எல்லாம் இருக்கும். ஸோ அவர்களுக்கு நன்றி. என்னை பர்டிகுலராக சூரிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவனுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அதெல்லாம் கவலைப்படாமல் டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ண அவனுக்கு வந்து நான் என்ன தான் சம்பளம் கொடுத்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பொது மேடையில் வந்து அவரை வாழ்த்துறது தான் வந்து அவருக்கும் பிடிக்கும். ஸோ தேங்க்யூ சூரி, கார்த்திக் அண்ட் தினேஷ். இந்த பூஜைக்கு வந்து ஒர்க் பண்ண ஏன்னா என் பேரை சொல்லியா சார்ன்னுவான். ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணாதனால அது ஒரு பேர்லாம் நான் அப்போ அதில் சொல்ல. பட் இந்த பூஜைக்கு ஒர்க் பண்ணுறாரு, அவரும் என்னோடய அசிஸ்டண்ட்டு தான். அரவிந்தன் இன்னொருத்தர், அவர் வந்து என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இல்லைனாலும் டிஸ்கஷன்லாம் உட்காந்துருக்காரு. அவர் தான் என்னுடைய அடுத்த படம் தயாரிப்பு படத்தை இயக்க போகிறாரு, மிஸ்டர் அரவிந்தன். அவர் இயக்க போகும் அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து டைரக்டர் விக்ரம் சாருடைய சன்னு கனிஷ்கா. அது வந்து விரைவில் இந்த ஏப்ரல் 2 செகண்ட் வீக்குக்கு மேலே அந்த படம் ஆரம்பிச்சிடும்.
ஸோ இந்த படம் ரிலீஸ் பண்ண உடனே அப்புறம் இன்றைய நாயகன் ஜிப்ரான் வரலையா? ஜிப்ரான் அவர் வந்து இசையமைப்பாளர், ரொம்ப நல்ல சாங்ஸ் போட்டு கொடுத்தாரு. சும்மா ஏதோ ஒன்று கொடுக்கணுன்றது இல்லாமல் டைம் எடுத்துப்பார். சார் உங்களுக்கு டைம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, டைம் இல்லை அர்ஜென்ட்டாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை டைம் இருக்குன்னு, ஏன்னா அப்போ தான் நமக்கு தான் நிறைய டைம் கொடுத்தாங்களே ஆண்டவன், கொரோனா லாக்டவுன் அப்படின்னு, நீ போட்டு டைம் வேஸ்ட் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு. ஆனால் ஏதாவது வித்தியாசமாக ஒவ்வொரு சாங்லேயும் சம்திங் நியூ இருக்கணுன்ற ஒரு ஃபீலோடு தான் அவர் பண்ணார். அதே மாதிரி ரீரிகார்டிங்கெல்லாம் பண்ணிட்டார் மனுஷன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 2-3 பேர் பார்த்தவங்களா, எப்பா என்ன சார் ரீரிகார்டிங்லாம் பிரமாதமாக இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி எல்லாமே நாட் ஒன்லி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஜனங்களுக்கே வந்து ரீரிகார்டிங் பற்றி ஃபோட்டோகிராஃபி பற்றி எல்லாம் பேசுகிற அளவுக்கு எல்லாமே முன்னேறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பப்ளிக்காகவே அவங்கள வந்து பாராட்டின ஜிப்ரானுக்கு ரொம்ப நன்றி. ஜிப்ரான் அவர். அப்புறம் மதன் கார்கி இங்கே வந்திருக்காரு. ஐயா நீங்கள் வந்து மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் மிஸ்டர் வைரமுத்து, அவ்வளோதான். மாடர்ன் வெர்ஷன்னா அதில் கவித்துவமும் இருக்கும், ஏன்னா அவர்கிட்டையும் மாடர்ன் வெர்ஷன் இருக்கும். ஆனால் இவர் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அந்த அலையலை சாங்கில் நீங்கள் சும்மா லிரிக்கலாக பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரிஞ்சிடும். ஒரு ஈழத்து பெண்ணோட இவருக்கு ஒரு காதல் வருது அப்படின்றது வந்து, அதுவும் கடற்கரை ஓரமாக தான் சார் அந்த ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான். அது வந்து எவ்வளோ அழகாக பின்னி அதில் அந்த வார்த்தைகள்லாம் ஜாலம் புரிஞ்சவர் இருக்கார் அவர். அவரும் அதே பாகுபலி 2ல் அவர் நானியிலேருந்து இருக்கார், நம்ம இவரோட ராஜமௌலி கூட இருந்து. ஸோ மிகப்பெரிய ஒரு ஆக்சுவலாக சீக்கிரம் டைரக்டர் ஆவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் டிஸ்கஷனில் இருப்பார். நானே கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் அவருக்கு, சில விஷயங்கள்லாம் டிஸ்கஷனில் இருப்பார். அப்புறம் நாட் ஒன்லி லிரிக் ரைட்டர், அப்புறம் டைலாக்ஸ் எழுதுவார். ஸோ டைரக்ஷன் பண்ணும்போது அந்த டைலாக் சொல்லி கொடுக்குறது, அப்புறம் டப்பிங்கில் இருப்பார். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸ்டார்ட் கட்டு கேமரா மட்டும்தான் சொல்லணும். அதெல்லாம் இப்போ வந்து பாம்பேலலாம் யாரும் சொல்கிறதில்ல, அசிஸ்டன்ஸ் தான் சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வாங்கிறது ஒன்று தான், அது நீங்கள் வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதை வாங்க தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய டைரக்டர். நீங்கள் டைரக்டர் ஆனீங்கன்னா மிகப்பெரிய டைரக்டர் ஆவீங்க. ஏன்னா விஷயம் உள்ள கண்டிப்பாக அதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். அப்புறம் இந்த படத்துக்கு பிஸ்னஸ் முதல்ல நான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜீக்கு வந்து ஹிந்தி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஓடிடிக்கு ஆஹா பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க வாங்கிட்டா அவங்களுக்கும் ஏற்கனவே ஹிந்தி வாங்கின அந்த ஜீக்கும் என்னுடைய தேங்க்ஸு. அப்புறம் ஆடியோ வந்து மிஸ்டர் ஆனந்த் வந்திருக்காரு, சரிகமா. எனக்கு என்னென்னா ரொம்ப பெரிய சென்டிமெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு அதுதான் கையெழுத்து போட்டேன். ஏன்னா தெனாலியும் இதே சரிகமா அந்த அப்போ நேம் வந்து HMVயாக இருந்தது. அதே சரிகமா குரூப்பு தான், அவங்க தான் வாங்கினாங்க தெனாலியும், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கை. அதனால் அவங்க கூட முதல்ல நான் கையெழுத்து போட்டது வந்து சென்டிமெண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த படத்தில் இந்த குழந்தைங்கள கொஞ்சம் அடக்கக்கூடாதா? ஐயோ. அப்புறம் செல்வமணி சார், ரொம்ப நன்றி சார். அதாவது அவர் வந்து நான் விக்ரமன் சாரெல்லாம் ஒரு இடத்துல எடிட்டிங் ரூமில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் புது வசந்தம் போது. அப்போ அவர் வந்து பயங்கர பிஸி டைரக்டர், அங்கே புலன் விசாரணை அது இதுன்னு சொல்லி ஒர்க் பண்ணிவிட்டு, அப்போது அவரோட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசக்கூடிய அந்த டைமெல்லாம் அப்போ இருந்தே கிடச்சிது எங்களுக்கு, எனக்கு விக்ரமன் சாருக்கெல்லாம். அந்த அளவுக்கு எங்களுக்கு முன்னாடியே ஒரு மாஸ் டைரக்டர் அப்படின்ற ஒரு கிளாஸ் அண்ட் மாஸ் மிக்ஸ் பண்ண ஒரு டைரக்டர்ன்ற ஒரு நேம் வாங்கினார். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் ஒர்க் பண்ணுற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் இப்படி உழைப்பார், இப்படி உழைக்கிற ஒரு மனுஷனானா அப்படி வருவார் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. மிகப்பெரிய ஒரு அதாவது பெப்சியை கட்டி ஆள்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு சீசனில் வந்து விஜயன் சாரை கட்டி ஆண்டார். அதுக்கப்புறம் தான் அந்த வெறுப்பில் தான் நான் வில்லன் ஒரு படம் எடுத்து விஜயன் சாரை கட்டி ஆண்டேன். இப்போ அவர் வந்து ரொம்ப நண்பராயிட்டார். சொல்கிறேன், அதெல்லாம் பெப்சி வந்து அப்படி பட்ட ஒரு இடம். அதெல்லாம் வந்து அது நல்ல பேர் எடுக்கிறது மட்டும் இல்லை, அது நல்லது செய்யணும் எண்ணம் இருக்குதுல்ல, அதுதான் மெயின். அது தானாக பேர் வந்துடும். ஸோ இந்த விழாவிற்கு வந்த செல்வமணி சாருக்கும், அப்புறம் அதே மாதிரி ஆர்வி உதயகுமார் சார், அதான் என் பொண்ணு பூகந்து எடுத்து கொடுத்தபோது சொன்னார், இது உன்னை தான் நான் மலேசியாலெல்லாம் தோலில் தூக்கிட்டே அலைஞ்சேன்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி டாக்டரு ஜஸ்வந்தி உதயகுமார் சார் அந்த அளவுக்கு பழக்கம். பேரரசு அந்த யூனியனுக்கு போன போதுக்கு அப்புறம் தான் பழக்கம்.
இவங்க மூவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அப்புறம் ரமேஷ் கண்ணா, அவரும் நம்மக்கிட்ட இருந்து வந்தவர். தனியாக நன்றி சொல்லமாப்பா? சரி. அப்புறம் விக்ரமன் சார். விக்ரம் சாருக்கு நான் நிறைய சொல்லணும் நன்றினா. விக்ரம் சாருக்கும் ஆர்பி சௌத்ரி சாருக்கும் நன்றி சொல்லணுன்னா எனக்கு நாளே பத்தாது. ஏன்னா நான் ஒரு 10 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து கடைசியாக விக்ரம் சார்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு சௌத்ரி சார் பழக்கமானார். அங்கேருந்து தான் நான் என்னுடைய வாழ்க்கை டைரக்டராக என்னுடைய வாழ்க்கை தொடங்கிச்சு. ஸோ அந்த நன்றி கடனே இன்னும் இருக்குது, நிறைய அடைக்காமல். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது, நான் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது. அப்புறம் இந்த புது வசந்தம் இந்த இது இன்றைக்கி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்காக அவர் உழைச்சது, ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் படிப்புக்கும், அதாவது ஏழ்மையான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு வந்து படிக்கிறதுக்கும் அவங்க வீட்டில் வந்து ஒரு மருத்துவ உதவிக்கும் இவர் மாதிரி ஆரம்பித்தது யாருமே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. இவர் தான் அதில் முன்னோடி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். வேறு யாராவது விட்டேனா? நம்ம கல்யாண் டைரக்டர், அவர் வந்து 2 படம் அவர் கூட நடித்தேன். ஐயோ 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 என்னையே ஃபாஸ்ட்டுன்னுவாங்க. அவர் சூப்பர் டூப்பர் ஃபாஸ்ட் அவர். ஆனால் சார் நிறைய பேர் கற்றுக்கணும் சார் அவர்கிட்ட. அதாவது ஒரு சீனை ஃபுல்லாக படிச்சிருங்க சார், ஃபுல்லாக படிச்சிருங்க, சீனை ஃபுல்லாக முடிச்சிடலான்னு. உள்ளே போய் பார்த்தா எங்கே நிற்கிறதுனே தெரியாது. 5 கேமரா, ஒன்று கிரேனில் இருக்கும், ஒன்று ட்ராலியில் இருக்கும், ஒன்று ஜூமில் இருக்கும், ஒன்று ஸ்டெடிக்காம். நம்ம பேசி நடிச்சிட்டே இருக்கும்போது உள்ளே பூந்து போவாங்க. இதுனா இந்த மேடையில் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணும்போது டான்ஸ் ஆடும்போது ஸ்டெடிக்காம் உள்ளே போயிட்டு வருமே, அப்படியெல்லாம் வந்துட்டு போச்சு. எனக்கு நடுவில் ஃபஸ்ட் டேக் எனக்கு புரியவே இல்லை. என்ன சார் நீங்கள் பாட்டு எப்படி அந்த கேமராலாம் அந்த இடத்த மட்டும் கட் பண்ணுவோம் சார். எடிட்டிங் நாலேஜ் சூப்பராக தெரிஞ்ச ஒரு டைரக்டர். அந்த நாலேஜ் இல்லைன்னா அது பண்ண முடியாது. அவர் ஏற்கனவே நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் கல்யாண், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அப்புறம் என்னுடைய குடும்பம், என் அம்மா வந்திருக்காங்க, என் ஒய்ஃபு கற்பகம், மாலிகா தான் காம்பேரிங் பண்ணது. 2வது ஜனனி என்னோட முதல்ல. இவங்கெல்லாம் குத்து விளக்கு ஏற்றி துவைக்க வச்சாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லக்கூடாது, இருந்தாலும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். என்னுடைய குடும்பம், நண்பர்கள். அதாவது நண்பர்கள்லாம் கேட்பாங்க, யார் சீஃப் கெஸ்ட், யார் சீஃப் கெஸ்ட், யார் சீஃப், யாருன்னு சொன்னால் உனக்கு புரிய போகுது. அந்த மாதிரி தான் எனக்கு எல்லாரும் தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியும். இப்போ சுனில் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. என்னுடைய அடுத்த படம் நான் பண்ணுறேன்ல, அதுக்கு கூட இப்போவே வந்து சார் நாங்களும் கூட சேர்ந்துக்கிறோன்ட்டு வந்திருக்காங்க 4 பேர். விஜயகுமார், அப்படி அவங்களோட இதில் அந்த கிராண்டு, அவங்கள பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்ன கம்பெனி பேர்? கிராண்ட் எங்கே வரலையா விஜய்? ரமேஷ் கிராண்ட் கிரியேஷன்ஸ்னு வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பேர் வைங்களா, அவங்க சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை, ஏதாவது பேர் வைங்க அந்த உங்கள் கம்பெனிக்கு. அப்போ தான் நம்ம பார்ட்னர்ஷிப் டீல்லாம் போட முடியும். சரின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ரமேஷ் கிராண்ட் கிரியேஷன்ஸ்னாங்க. இது என்ன பெரிய சினிமா கம்பெனி மாதிரி தெரியலையே அப்படின்னு. ரமேஷ்ன்ற எதுக்குங்க வேணுமா? கிராண்ட் கிரியேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை சார், ரமேஷ் தான் சார் எங்களுக்கு லைஃப் அப்படின்னாரு. அதில் முக்கியமான இந்த ஒருத்தர், அவர் வந்து ஏதோ ஒரு கடை இதில் ஒர்க் பண்ணுறாரு, ஒர்க் ஷாப்பில். அந்த ஒர்க் ஷாப்புக்கு அந்த கடைக்கு அந்த வண்டி வாங்க வந்தவர் இவருடைய உழைப்பு அப்போ கொண்டு போய் ரிப்பேர் கொடுக்கும்போது இவரோட உழைப்பெல்லாம் பார்த்துட்டு, நீ என்னப்பா இங்கேயே இவ்வளோ நாளாக இருக்கியே, நீ வந்து ஏன் தனியாக கடை வைக்கக்கூடாதுன்னு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு இன்வெஸ்ட் பண்ணவர் ரமேஷ். அந்த ரமேஷ் வந்து அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் பார்ட்னராக இருக்காராம். அவர் காசு கொடுக்குறாரோ இல்லையோ, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் 4 பேராக சேர்ந்து ஒரு கடைக்கு 2 கடை 4 கடை ஆகி இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் இல்லாமல் இன்னும் பிஸ்னஸுங்கள்லாம் வளர்த்து நிறைய கடைகள் ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே ரமேஷ்ன்னு தான் பேர் வச்சுருக்காங்க. அதான் அந்த நன்றி கடன் அந்த ரமேஷுக்கு. அதனால தான் இதுலேயும் அந்த ரமேஷ் வச்சுருக்காங்க. அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரோ இல்லையோ, அவருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் எங்களுடைய லாபத்தில் கொஞ்சம் போய்டும் சார்ன்னு சொல்லுவாங்க. அவர் எங்கேருந்து தேர்ந்தெடுத்தா இருப்பார். வண்டி வாங்க வந்தவர் வேலை செய்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அவர் வந்து முதலாளி ஆக்கியிருக்காரு. அந்த முதலாளி தன்னுடைய நண்பர்களை கூட சேர்த்துக்கிட்டு எல்லாரையும் முதலாளி ஆக்கியிருக்காங்க. என் கூட வந்து சேர்ந்துருக்காங்க. நல்லா வரணும். அவங்களுக்கு என்னுடைய நன்றி, தேங்க்ஸ் ஃபார் கம்மி. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸு, அதான் அவங்கெல்லாம் கேட்கும்போது, அதாவது ஒரு பெரிய நடிகரை கூப்பிட்டு ஒரு செலிப்ரிட்டி கூப்பிட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி வந்து உளப்பூர்வமாக மனசார வாழ்த்துறவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அப்போ தான் வந்து இந்த படமும் வெற்றியடையும், இந்த பாடல்களும் வெற்றியடையும், ட்ரெய்லரும் வெற்றியடையும்ட்டு அவங்களுக்கெல்லாம் சொன்னேன். அதை இங்கே ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன்.
அப்புறம் ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு மேட்ரு, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், லேடிஸு குடும்பமாக வந்து பார்ப்பாங்க தேட்டரில் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் தான் படங்களை பார்த்து சொல்லணும். அப்புறம் ஜனங்கள் அந்த படத்தை பார்க்க வைக்கணும். ஸோ ஏன்னா இது நம்ம தற்பெருமையாக சொல்லிக்க முடியாது படத்தை பற்றி. நான் நன்றி கூற தான் நான் வந்தேன். அது வந்து முதல்ல பேசிட்டா பெட்டராக இருக்கும்னு சொல்லி எங்கே டி. சிவா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் சேர் போடு, இங்கே வாங்க சிவா சார். தங்கர் பச்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சிவா சார் வந்து ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், நோ ப்ராப்ளம், வெளியூர்லேருந்து அது வந்துட்டிங்களே. அவர் வந்து ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் செக்ரட்டரியாக இருக்கார். அப்புறம் தங்கர் பச்சன் சார், அவர் பேசும்போது கொடுத்துக்கலாம். இதை கொடு. தங்கர் பச்சன் சார் கொண்டு போய் கொடு. இப்போ வந்து ப்ரெஸ்ஸுகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் நிறைய ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் பேசி முடித்து கடைசியில் நம்ம அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோன்னு வச்சுங்க, ஒருத்தராக போயிடுவாங்க. அதனால் ட்ரெய்லரை முதல்ல ரிலீஸ் பண்ணிடலான்னு நினச்சேன். ஒரு பெரிய நடிகரை தான் கூப்பிட்டு எல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் மற்றவங்களுக்கு விருப்பத்துக்காக நான் அப்படி முயற்சி பண்ணேன். நிறைய பேர் ஊரில் இல்லை, நிறைய ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, எல்லாருக்குமே ஒரு சீசன் தானே, சீசன் மாறி மாறி தானே வரும். அதனால் நமக்கு மறுபடியும் சீசன் வரட்டும். எனக்கு ரொம்ப ஆசை வந்து இந்த ட்ரெய்லரை வந்து ராசியான கை என்னைக்கு புது வசந்தம் ஆரம்பித்தாரோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும், அது படமாக இருந்தாலும் சரி, அணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ராசியான கை விக்ரமன் சார். அந்த விக்ரமன் சாரோட அந்த பெப்சி, அது டைரக்டர்ஸ் யூனியன், என் குடும்பத்து யூனியன் தலைவர் ஆர்கே செல்வமணி சார், அப்புறம் செக்ரட்டரி ஆர்வி உதயகுமார் சார் அண்டு பொருளாளர் பேரரசு விக்ரமன் சாரோட இவங்க 4 பேர் சேர்ந்து ட்ரெய்லரை வெளியிட போகிறாங்க. ஆனால் ட்ரெய்லரை வாங்கிக்கிறதுக்கு மட்டும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரிட்டி கூப்பிட்ருக்கேன். அவரும் பயங்கரமாக அழுத்தினார். இல்லை, நீ வந்து தான் அவனுன்னு ரொம்ப விழாப்படியாக பிடிச்சதுனால அவர் ஒத்துக்கிட்டார். இவங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் அவங்க வாங்கிப்பாங்க. இந்த ட்ரெய்லர் கொண்டாங்கப்பா. என்னன்னா நான் தான் போய் அவர் கூப்பிட்டு வரணும், இல்லைனா வரமாட்டேன்னுவார். ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவர். இந்த ட்ரெய்லரு நில்லை, நீ இன்னும் மறைக்க மாட்டேன்.